Not. Don't make noise in the session. Not. No. Not. But can you give me the bread and give me? There's only this much butter left. Yeah. So come out again. சொல்லுங்க. அருணா மேம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டீங்களா? ரைட். ரைட் நண்பர்களே, வணக்கம் எல்லோருக்கும். இந்த அறிவியல் பலகை என்பது ஏற்கனவே பல கூட்டங்களில் கலந்து கொண்ட நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து மத்திய அரசினுடைய விஞ்ஞான் பிரசார் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அதன் கீழ் வரக்கூடிய, அதன் கீழ் செயல்படக்கூடிய ஒரு பிரிவு. தமிழ் மொழியில் அறிவியலை கொண்டு செல்ல வேண்டும் என்ற முயற்சியாக இந்த அறிவியல் பலகை என்பதை ஆரம்பித்திருக்கிறோம். இதுல வந்து இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தான். இது ஒரு தனி இது மெம்பர்ஷிப்போ அதெல்லாம் எதுவும் இல்லை. இண்டிவிஜுவல்ஸ் யார் யார் ஒர்க் பண்றீங்களோ, அதே போல அறிவியலை பரப்பக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் யார் யார் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இணைந்து இதில் பணியாற்றலாம். பொதுவாக இது வந்து பல்வேறு தரப்புல பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்கு. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கொரோனா காலகட்டத்தில் நாம் இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதிகமான மக்களை சென்றடையக்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த ஜூம் மீட்டிங்லாம் நடத்திட்டு இருக்கோம். இதுல வந்து 3 விதமான மீட்டிங்ல இப்ப தொடங்கி இருக்கோம். ஒன்று வந்து COVID-19 பற்றிய பின்னணி என்ன, அதனுடைய அறிவியல் பார்வை என்ன என்பதை தொடராக அது போயிட்டு, அதே போல இப்பொழுது இந்த அறிவியல் உரை அப்படின்றது ஸ்ரீகுமார் சார், நீங்க உங்களை மியூட் பண்ணிட்டீங்க சார். ஆடியோ இல்ல சார், நோ ஆடியோ. இப்ப கேட்க முடியுதுங்களா? ரைட். ஓகே சார், ஓகே சார். ரைட். ஸோ இந்த தொடர்ந்து வந்து அறிவியல் தொடர்ந்து வச்சிருக்கோம். அதில் இன்னைக்கு டாக்டர் அருணா அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். மிக்க நன்றி இந்த இதுக்கு கலந்து கொண்டதற்கு. நாளை வந்து ஏற்கனவே சொன்னது கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நாளை ஒரு அறிவியல் வாரம் ஒரு விஞ்ஞானி என்ற ஒரு தொடரை ஆரம்பிக்கிறோம். அது காலை 10 மணிக்கு இருக்கு. அந்த தொடர்லையும் நீங்க கலந்து கொள்ளலாம். நாளை வந்து ஜெகதீஷ் சந்திர போஸ் பற்றி அந்த உரையை நிகழ்த்துகிறார் ஆயிஷா நடராஜன். இப்பொழுது இந்த உரைக்கு நாம் செல்வோம். அதாவது மருத்துவ தாவரங்களும் அதன் பயன்களும் என்பதை குறித்து டாக்டர்
இரா அருணா அவர்கள் உரையாற்றிருக்கிறார். அவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். இவர் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக மதுரை தியாகராஜர் கல்லூரியிலே பாட்டனி டிபார்ட்மெண்ட்ல பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 2013ஆம் ஆண்டு அவருடைய பிஹெச்டியை முடித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பிளான்ட் பேர்ட் இன்டராக்ஷன், எத்தனோபாட்டனி, ஈகாலஜி, அதே போல் அதர் இன்ட்ரெஸ்ட், ட்ரீ வாக், ட்ரெக்கிங் இதெல்லாம் போயிருக்காங்க. கம்ப்ளீட்டட் 2 ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் யூஜிசியில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஆத்தர்ட் புக், ஒரு புக்கு ஒன்றும் அவங்க எழுதியிருக்காங்க, ஃபாரஸ்ட் பிளான்ட் ஐடென்டிஃபிகேஷன் மேனுவல். ஸோ இதுதான் அவங்களை பற்றிய ஒரு பின்னணி. ஒரு பாட்டனியில் அவங்க பணியாற்றினாலும் அவங்களுடைய அறிவியல் பார்வை மிகப்பெரியது. ஏன்னா நான் மதுரையில் நடந்த அந்த சோலார் எக்லிப்ஸ் தான் அவங்களை சந்தித்தேன். ஸோ அவங்களுக்கு இது மட்டும் இல்லை, பொதுவான அறிவியல் மீதான ஆர்வமும் அவர்களுக்கு அதிகம். இப்படியான ஒரு ஆசிரியர், ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிடைப்பது என்பது இந்த காலத்தில் கொஞ்சம் சிரமமான விஷயம். அதை வந்து அவங்க நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அறிவியல் பணியை. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க உங்க உரையை ஆரம்பிக்கலாம் டாக்டர் அருணா. நன்றி ஸ்ரீகுமார் சார். இந்த உரையை கேட்பதற்காக வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்றைய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மருத்துவ தாவரங்கள், அதன் பயன்கள். அதாவது இப்ப வந்து நம்ம எல்லாருமே ஒரு பேனிக்கான சிச்சுவேஷன்ல இருக்கோம். எல்லாருக்குமே அந்த COVID-19 கொரோனா ஃபியர் இருக்கு. இப்ப இந்த டாக்ல வந்து நான் உங்களுக்கு எளிமையாக நம்ம வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய தாவரங்களை வச்சு, இல்ல நம்ம வீட்டு தோட்டங்கள்ல இருக்கக்கூடிய தாவரங்களை வச்சு எப்படி வந்து நம்மளுடைய இம்யூனிட்டியை கெயின் பண்ணிக்கலாம், அல்லது சில நோய்களுக்கு மருந்துகளை எப்படி வீட்டிலேயே நம்ம தயார்படுத்திக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நான் சொல்ல போறேன். சோ அதுல முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய தமிழருடைய முதல்ல இருந்து தமிழர்களுடைய திங்கிங் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, உணவை மருந்து, மருந்தே உணவு அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் இருந்திருக்கோம். திருமூலர் இதை சொல்லியிருக்காரு. சோ அப்ப வந்து நம்ம இப்ப நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், அதாவது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்றோம் இதை நம்ம. சோ இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால வரக்கூடிய பிரச்சனைகள் அது எப்படி நம்ம வராம தடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்ற பழமொழியும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதனால இன்னைக்கு என்னுடைய இந்த டாக்ல வந்து நம்ம வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய தாவரங்களை எப்படி எளிமையா பயன்படுத்தலாம், அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் வராம எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ டாக் ஆஃப் த டவுன் ஆர் டாக் ஆஃப் த கண்ட்ரீஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் தான். நமக்கு ஆர்டினரியா ஒரு சளி பிடிச்சிருந்தாலும் நமக்கு ஒரு பயம் அல்லது ஒரு பதட்டம் இருக்கு. ஒருவேளை கொரோனாவும் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு பதட்டம் இருக்கு. ஸோ அதனால டு ஸ்டார்ட் வித் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ், அதுக்கு என்னென்ன தாவரங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் அப்படிங்கறது பார்த்தோம்னா, மூக்கு மற்றும் தொண்டை, காது இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய உபாதைகள் வந்து இது மூணுமே பொருந்தும். சோ அதுல வந்து நம்ம இந்த சளி மற்றும் இருமலுக்கு நம்மளுடைய என்னென்ன மருத்துவ செடிகள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறிய பிளான்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆடாதோடா. இதோடைய பொட்டானிக்கல் நேம் பார்த்தோம்னா ஆடாதோடா வசிகா. நான் வந்து இந்த டாக்ல தாவரவியல் பெயரையும் சொல்றேன், தமிழ் பெயரையும் சொல்றேன், சில பிக்சர்ஸும் வச்சிருக்கேன். ஸ்ரீகுமார் சார், நான் ஸ்ரீகுமார் சாருக்கு அந்த பிபிடி அனுப்பியிருக்கேன். என்னால ஷேர் பண்ண முடிஞ்சா நான் இப்ப ஷேர் பண்ணிடுறேன், இல்லைன்னா ஸ்ரீகுமார் சார் அதை ஷேர் பண்ற மாதிரி கேட்டுக்கிறேன் நான் சார் கிட்ட. எல்லாம் நீங்க பண்ணலாம், ஒரு நிமிஷம் நீங்க பண்ணலாம், உங்களை கோ-ஹோஸ்ட் ஆக்கிருக்கேன். இல்ல அதுதான் என்னால, அது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது ஒர்க் அவுட் ஆகல. உங்களுக்கு I'll try, நீங்க பேசுங்க. எஸ் சார். சோ இப்ப இந்த பிளான்ட், எல்லா பிளான்ட்டோட போட்டோஸும் நான் போடல பிபிடில. எளிமையா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பிளான்ட்ஸ் நான் போடல, ஒரு டவுட் இருக்கக்கூடிய தாவரங்கள் போட்டோஸ் மட்டும் போட்டிருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆடாதோடா. இந்த ஆடாதோடா வந்து ஆடாதோடா வசக்கா அப்படின்னு நம்ம சொல்றோம் பொட்டானிக்கல்ல. ஆடு தொடாதது, அதுதான் இதோடைய பெயர். இப்ப எப்படி நம்ம பேருக்கு ஒரு காரணம் அல்லது ஒரு மீனிங் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு தாவரத்துக்கும் பொட்டானிக்கல் நேம்ஸ் வைக்கும் பொழுது there will be a reason behind it. அந்த சயின்டிஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்களோ அந்த பிளான்ட்டை அவங்க பேர் வைக்கும் பொழுது அதற்காக சில அந்த மார்ஃபலாஜிக்கல் அதை வச்சு சில பேர் வைப்பாங்க. சில சமயம் அதோடைய எங்க இருந்து அதை எடுத்தாங்களோ அதை வச்சு பேர் வைப்பாங்க. சில சமயம் நம்மளுடைய தமிழ் பெயர்களே சிலதுக்கு வந்து இருக்கு, நம்ம அதை போக போக பார்க்கலாம். இப்ப வந்து ஆடே தொடாதது, அந்த அளவுக்கு ஒரு கசப்புத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு தாவரம் தான் இந்த ஆடாதோடா. இது வந்து நம்ம சயின்டிபிக்கா பார்த்தோம்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ குட் bronchodilator.
ஸோ பிராங்கோ டைலேட்டர்னா என்னன்னா நமக்கு தெரியும் நம்மளுடைய லங்ஸ்ல வந்து நம்ம பிராங்கஸ் இருக்கும், அது அப்படியே பிரியும் போது பிராங்கியோல்ஸா மாறும். அப்ப நமக்கு சளி பிடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஸ்பூட்டம் வந்து அப்படியே அந்த அடைச்சிட்டு இருக்கும். அப்ப குழந்தைங்களா சளி பிடிச்சு தூங்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் கர்கர்னு ஒரு சவுண்ட் வரும். சோ அது என்ன அப்படின்னா அந்த பிராங்கியோல்ஸ் ஃபுல்லா அந்த மியூக்கஸ் வந்து போய் இதா இருக்கு. சோ அப்ப அத வந்து நம்ம சரிப்படுத்துறதுக்கு இந்த பிராங்கோ டைலேட்டரை நம்ம பயன்படுத்துறோம். இப்ப இருக்கக்கூடிய மெடிசின் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து கெமிக்கல்ஸ் பிளஸ் கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஆனா இதை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. சோ இது வந்து லைட்டா அந்த இதை வந்து இலக்கி தரக்கூடிய தன்மை, அதை தான் நம்ம பிராங்கோ டைலேட்டர் அப்படின்னு சொல்றோம். சோ ஆடாத்தோட வந்து இட் இஸ் அ வெரி எஃபிஷியன்ட் பிளான்ட் ஃபார் கோல்ட். இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிபிடில போட்டோஸ் உங்களுக்கு வரும். நவ் யூ கேன் லிசன் டு மீ. உங்களுக்கு ஏதாவது எழுதி வச்சுக்கணும்னா கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் டு மீ லேட்டர். சோ இப்ப இந்த ஆடாத்தோட வந்து நல்லா பெரிய பெரிய இலைகளா இருக்கும். அதோடைய நரம்பு காம்பை மட்டும் கிள்ளிட்டு இது நல்லா தரவா வாஷ் பண்ணிட்டு 2 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர்ல 3 to 4 லீவ்ஸ் நல்லா கட் பண்ணி போட்டுட்டு அது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா அது பாயில் பண்ண விட்டுறணும். அப்புறம் நமக்கு ஒரு கிரீனிஷ் கலர்ல ஒரு வில் கெட் கஷாயம்னு சொல்லலாம், இல்ல குடிநீர்னு சொல்லலாம். சோ இப்ப இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எப்பவுமே ஒரு டவுட் இருக்கும், இதனால ஏதோ வந்துருமோ, இதனால ஏதோ ஆயிடுமோ, நம்ம ஏதோ ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்காக நம்ம என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மிளகு. சோ மிளகு வந்து நல்லா விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதனால நம்ம வீட்டுல இந்த மாதிரி ஒரு டிகாக்ஷன் ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்ம கூட ஒரு 7-8 மிளகை தட்டி போட்டோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த விஷ ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா கூட அது முறிச்சிடும். அதனால நம்ம மிளகை ஆட் பண்ணிக்கலாம். சோ அடுத்த பிளான்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தூதுவளை, சொலானம் ட்ரைலோபேட்டம் அப்படின்னு சொல்றோம். தூதுவளை வந்து கிராமப்புறங்கள்ல இல்ல ரூரல் ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். காமனா அந்த வேலிகள் ஓரத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட். இது வந்து நம்ம கையாளும் போது கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும். ஏன்னா அது வந்து முள் இருக்கும், நடுவுல வந்து முட்கள் இருக்கும், இலைகள்லயும் முட்கள் இருக்கும். அதனால நம்ம பறிக்கும் போது பார்த்து பறிக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகதான் செய்யும், பட் ரிசல்ட்ஸ் வில் பி மோர் பெட்டர். சோ அதனால சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம இருக்கும். சோ அதனால நம்ம எடுக்கும்போது டைம் கொஞ்சம் ஆகதான் செய்யும். சோ அதை கட் பண்ணும் போது நம்ம முள் வந்து கையில குத்திக்காம பார்த்து நம்ம அதை சிசர்ஸ் வச்சு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதையும் நம்ம கஷாயம் செஞ்சு குடிக்கலாம். அப்படி இல்ல நிறைய கிடைக்கல அப்படின்னா நம்ம இதை துவையல் செஞ்சு கூட சாப்பிடலாம். நம்ம துவையல் எப்பவும் செய்யற மாதிரி இலைகள்ல இருக்கக்கூடிய முள்ளக்கூடியும் எடுத்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கிட்டு நம்ம துவையல் செஞ்சு சாப்பிடலாம். இது வந்து நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி இல்னஸ்க்கு அவ்வளவு நல்லது. அடுத்தது முசுமுசுக்கை, மிலோத்ரியா மெட்ரோஸ்பெட்டானா. இந்த மிலோத்ரியா மெட்ரோஸ்பெட்டானா இதுவும் வந்து ரூரல் ஏரியாஸ்ல பேக் சைட்ல வீட்டுடைய பின்புறத்துல அப்படியே கொடி இது படரும். சோ இந்த பிளான்ட் வந்து பார்த்தோம்னா இதோடைய லீஃப் பார்த்தோம் அப்படின்னா சொரசொரன் இருக்கும். அந்த ஹேர்ஸ் வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம் இந்த பிளான்ட்டை நம்ம. இதோடைய லீஃப்ல வந்து சொரசொரன் இருக்கிறதுனால வெல்வெட்டி மாதிரி இருக்கும். நம்ம அந்த லீஃபை தொட்டு பார்க்கும்போது ஒரு வெல்வெட்டி அந்த ஒரு சாஃப்ட்னஸ் மாதிரி இருக்கும். சோ இந்த முசுமுசுக்கையும் நம்ம கஷாயம் வச்சு குடிக்கலாம். இது கிராமப்புறங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிருக்கு, மூக்கு அடைப்பா இருக்கு அப்படின்னா வெரி சிம்பிள், இலைய வந்து வாஷ் பண்ணிட்டு நல்லா கசக்கி வர ஜூஸை குழந்தைங்களுக்கு கொடுத்துருவாங்க. சோ அது உடனே ஒரு 3 to 4 ஹவர்ஸ்ல அது ஃபுல்லா மூக்குல இருந்து அப்படியே அந்த சளி வர ஆரம்பிச்சிடும். அடுத்தது நஞ்சிருப்பான், டைலோஃபெரா அஸ்மாட்டிகா. சோ இந்த ஸ்பீஷிஸ் நேம்லயே இருக்கு பாருங்க, ஆஸ்மாட்டிகா. சோ இது வந்து ரெஸ்பிரேட்டரி இல்னஸ்க்கு ரொம்பவே நல்லது. அடுத்தது கர்க்குமா லாங்கா, மஞ்சள். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஏன்ஷியன்ட் மெடிசினல் பிளான்ட். டியூபரை நம்ம பயன்படுத்துறோம். மஞ்சள்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போறது வந்து விரலி மஞ்சள். தேய்ச்சி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்றது கிழங்கு மஞ்சள், அது வேற. இது வந்து விரலி மஞ்சள், சமையல் செய்யறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதுதான் இந்த விரலி மஞ்சள். சோ இந்த விரலி மஞ்சள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதை எடுத்து நம்ம ஓகே. சோ ஃபர்ஸ்ட் பிக்சர் நீங்க இப்ப பாக்குறீங்க, தட் இஸ் ஆடாத்தோடா. ஸ்கிரீனை மேக்ஸிமைஸ் பண்ணா எல்லாரும் இன்னும் கிளியரா தெரியும். செக்கா கொஞ்சம் ஸ்கிரீன் வைட் பண்ணுங்க. எஸ். சோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன தாவரங்களுடைய போட்டோஸ் தான் கொடுத்துருக்கேன். திஸ் இஸ் ஆடாத்தோடா. உங்களுக்கு ஐடென்டிபிகேஷனுக்கு ஈஸியா இருக்கும். யூ கேன் டேக் அ ஸ்கிரீன்ஷாட் ஆல்சோ. இட் இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் கூகுள்.
நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்துக்கலாம். நான் எதுக்கு இந்த போட்டோஸ் உங்களுக்கு கொடுத்தேன்னா ஐடென்டிஃபிகேஷன் தப்பாயி நீங்க வேற பிளான்ட் எடுத்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஐ ஆடட் சம் few 15 to 20 pictures. டாக்டர் அருணா கொஞ்சம் ஸ்லோவா போவீங்களா? ஏன்னா சில பேர் சார்ட்ல போட்டிருக்காங்க. ஓகே போறாங்க, கொஞ்சம் ஸ்லோவாவே போங்க. ஓகே சார். ஓகே, சோ திஸ் இஸ் ஆடாதோடா. நீங்க பாத்தீங்கன்னா இது ஆடாதோடா வசக்கா. லீஃப் பாத்தீங்கன்னா நல்லா நீளமா இருக்கு. சோ இது உங்களுக்கு நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா இந்த வேலி ஓரத்திலேயே லைவ் ஃபென்சிங்கா சிலர் போட்டிருப்பாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸை கலெக்ட் பண்ணி தரவா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். கிடைக்கிற இடங்கள்ல நம்ம இத எடுத்து ட்ரை பண்ணி வீட்டுல வச்சுக்கலாம். எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிச்சுன்னா பெட்டர். கிடைக்கலன்னா நம்ம இத ஷேட் ட்ரை பண்ணி வீட்டுல யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிக்சர் ப்ளீஸ். ஓகே, இதுதான் தூதுவளை. இலைகள்ல பாத்தீங்கன்னா முட்கள் இருக்கு. வயலட் கலர் ஃபிளவர்ஸ் இருக்கும், ஒரு லாவெண்டர் கலர் ஃபிளவர்ஸ் இருக்கும். ஸ்டெம்லயும் பாத்தீங்கன்னா முட்கள் இருக்கும். சோ இத வந்து நம்ம தொகையலுக்கு யூஸ் பண்ணலாம், இல்ல கஷாயம் வச்சும் குடிக்கலாம். ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஏன்னா இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சோ இதுதான் அந்த மிலோத்ரியா மெட்ராஸ்பெட்டனா. இருந்தாலும் ஒரு முறை கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுங்க அப்படியே. ஓகே, சோ இதுதான் வந்து மிலோத்ரியா மெட்ராஸ்பெட்டனா, முசுமுசுக்கைன்னு சொன்னேன் இல்லைங்களா. யூ கேன் see the tiny yellow flowers. அந்த அப்புறம் அதோடைய காய்கள் வந்து கிரீன் கலர்ல இருக்கும். பழுத்துச்சுன்னா ரைப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ரெட் கலர்ல ஆயிடும். திஸ் இஸ் த ஈஸி ஐடென்டிஃபிகேஷன். அதனாலதான் இந்த பிக்சர் எடுத்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சோ இந்த மாதிரி அந்த ஹேர்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும், லீஃப்லயும் இருக்கும், ஸ்டெம்லயும் இருக்கும். சோ இது வந்து முசுமுசுக்கை. குழந்தைங்களுக்கு நம்ம எல்லாருமே பயன்படுத்தலாம், பட் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியா இந்த இலைகளை கசக்கி கொடுத்தோம் அப்படின்னா கோழையா வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட். சோ திஸ் இஸ் டைலோஃபோரா ஆஸ்மாட்டிகா. இதுல நிறைய ஸ்பீஷிஸ் இருக்கு. இது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண கஷ்டமா இருந்துச்சுன்னா இது விட்டுறலாம். இது வந்து அவ்வளவு காமனான பிளான் கிடையாது. பட் ஈவன் தென் ஐ வாண்டட் டு ஷேர் தி இன்ஃபர்மேஷன் டு யூ. நெக்ஸ்ட். சோ இது வந்து கல்யாண முருங்கை, எரித்ரைனா இண்டிகா. சோ இத பாத்தீங்கன்னா லீஃப் வந்து மூணா பிரிஞ்சிருக்கும். மேல பெரிய லீஃப், கீழே ரெண்டா இருக்கும். சோ இந்த கல்யாண முருங்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ்க்கு. மதுரை சைடுல பாத்தீங்கன்னா வடை தட்டி விற்பாங்க. மத்த ஊர்கள் பத்தி எனக்கு தெரியல, பட் மதுரையில வந்து ஈவினிங் ஸ்நாக்கா, ரோட் சைட் ஸ்நாக்கா இந்த வடைகள் விற்பாங்க. இது மேல வந்து அந்த இட்லி தூள் மாதிரி போட்டு கொடுப்பாங்க. இது வந்து ஃபீமேல் ஃபர்டிலிட்டிக்குமே ரொம்ப நல்லது. அதர் தேன் திஸ் இது நமக்கு கொஞ்சமா கிடைக்குதுன்னா அடை சுட்டு நம்ம இதை வீட்டுல சாப்பிடலாம். அடுத்த பிளான்ட் வந்து துளசி. துளசி வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஐ ஹேவன்ட் ஆடட் த பிக்சர். ஆக்சிமம் டெனிஃப்ளோரம்னு சொல்றது. இந்த துளசி வந்து ஒண்ணுமே பண்ண வேணாம். சிம்பிளா 7-8 இலைகளை நல்லா வாஷ் பண்ணிட்டு மென்னு சாப்பிடலாம். அது நான் எதுக்கு எல்லா பிளான்ட் சொல்லும் போதும் வாஷ் பண்ணிட்டுன்னு சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிளான்ஸ் இலைகள்ல வந்து மேல் பகுதிய டார்சல் சைடுன்னும் கீழ்பகுதிய வென்ட்ரல் சைடுன்னு சொல்றோம். இந்த கீழ்பகுதியில தான் இந்த இன்செக்ட்ஸ் ஆர் வெரி பிரில்லியன்ட் தேன் அஸ். ஸோ தே நோ நம்ம எதை பார்ப்போம் அப்படின்ட்டு. அதனால கீழ்பகுதியில வென்ட்ரல் சைட்ல போயிட்டு தான் அது குட்டியான முட்டைகளை இடும். அதனால நம்ம அவசரமா கிளீன் பண்றேன்ற பேர்ல மேல மட்டும் டக்குன்னு வாஷ் பண்ணி எடுத்துருவோம். அது இருக்கக்கூடாது. நம்ம தரவா போத் பேக் அண்ட் ஃப்ரண்ட் சைட நல்லா வாஷ் பண்ணணும். அடுத்த பிளான்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் மஞ்சளை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். இந்த மஞ்சள் வந்து விரலி மஞ்சள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அகல் விளக்கு, ஏதோ ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுல அந்த விளக்குல அந்த தீபத்துல வந்து இந்த மஞ்சளை காட்டணும். அப்ப பார்த்தோம்னா நமக்கு ஒரு புகை வரும். அந்த புகையை நம்ம இன்ஹேல் பண்ணோம்னா மூக்கு அடைப்பு மற்றும் இருமல் வந்து நமக்கு ட்ரீட் ஆகும். இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப நாள் முன்னாடி எங்க பாட்டி நான் சின்னதா இருக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணோம். எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் இப்ப டோட்டலா லெஃப்ட் இட். எதுக்கு எடுத்தாலும் இப்ப நம்ம விக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வி ஷுட் அவாய்ட் இட். அடுத்தது ஓமவல்லி அல்லது கற்பூரவல்லின்னு சொல்லக்கூடிய தாவரம், கோலியஸ் அம்பானிகஸ். இதுல வந்து இதுவும் அதே மாதிரி தான் லைட்டா காரத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட். இந்த லீஃபை தான் நம்ம உபயோகப்படுத்துறோம். அந்த ஓமவல்லியில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லீஃப் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். ஸோ அந்த லீஃப் வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு வந்து இதோடைய சாரை வந்து நம்ம இந்த பிளான்ட் இல்ல,
கோ பேக் டு த ஸ்லைட். நான் ஸ்லைட் மாத்தும் போது சொல்றேன், நீங்க அப்ப மாத்துக்கோங்க. அப்ப அந்த ஓமவல்லியோடைய இலை சாரை வந்து பிழிஞ்சு நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அதை லைட்டா வதக்கி சூட்ல லைட்டா வதக்கிட்டு அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நெஞ்சு செல்லி எல்லாம் நல்லா இலகி வந்துடும். சோ இது வந்து மேஜரா நம்ம ஈஸியா காமனா பார்க்கக்கூடிய ஒரு 8 பிளான்ஸை வந்து நான் உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி இல்னஸ்க்கு சொல்லியிருக்கேன். இது வந்து எல்லாமே நம்ம உள்ள எடுத்துக்க கூடியது. இப்ப நான் சொல்றது வந்து இன்ஹலேஷன் வாய் மூலியமா எடுத்துக்கிட்டது இப்ப நம்ம பார்த்தோம். இப்ப வந்து நோஸ் அண்ட் மவுத் மூலியமா நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டீம் இன்ஹலேஷன் அப்படின்னு சொல்லலாம், ஆவி பிடித்தல் இல்ல வேது பிடித்தல் அப்படின்னு சொல்லலாம். சோ யூக்கலிப்டஸ் லீஃப் வந்து யூக்கலிப்டஸ் இஸ் நாட் அ நேட்டிவ் டு இந்தியா, பட் ஈவன் தென் அந்த ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டிக்காக we can use the leaf. ஆனா நம்ம வந்து இப்ப அந்த கேப்சூல்ஸ் ஆயில் யூஸ் பண்றோம், பட் லீஃப் கிடைச்சிச்சுன்னா இட் இஸ் மோர் குட். அது கூட நீம் லீஃப் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம்னா இட் gives a better result. ஸோ இன்ஹலேஷனுக்கு வந்து நம்ம ஏதோ யூக்கலிப்டஸ் லீஃப், நீம் லீஃப் வந்து எல்லாருக்கும் ஈஸியா காமனா கிடைக்கும். அதனால we can take both this for inhalation. அடுத்தது we go to the next part, fever. ஸோ அடுத்து சளி வந்த உடனே உடனே வரக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து ஃபீவர், டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். சோ அதுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அடுத்த பிளான்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிலவேம்பு, தட் இஸ் ஆண்ட்ரோகிராஃபிஸ் பானிகுலேட்டா. சோ இது வந்து கிங் ஆஃப் பிட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். கிங் ஆஃப் பிட்டர்ஸ்னா கசப்புடைய கிங், அதாவது ராஜா, அந்த அளவுக்கு ஒரு கசப்பு தன்மை இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் இது. இது வந்து நீங்க கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான பிளான்ட். உங்க வீட்லயும் இதை நடலாம், இது ஒரு ஹர்ப் தான். சோ இது வந்து நம்ம உங்க வீட்ல இருந்துச்சுன்னா ஹோல் பிளான்ட்டா யூஸ் பண்ணலாம். ஆர் சித்தா டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா சமூலம், தமிழ்ல சொல்லணும்னா சமூலம்னா ஹோல் பிளான்ட். சோ ஹோல் பிளான்ட்டை நம்ம இதுக்கு பயன்படுத்தலாம். இல்ல உங்களுக்கு கிடைக்கலன்னா ஆத்தென்டிக் ட்ரக் ஸ்டோர், ராட் ட்ரக் ஸ்டோர் அல்லது நாட்டு மருந்து கடைகள்னு சொல்றோம் இல்லைங்களா, சோ அங்க வந்து யூ கேன் கோ அண்ட் கெட் இட். இது வந்து ஹோல் பிளான்ட்ன்றதுனால நம்ம அப்படியே பயன்படுத்தலாம். இல்ல உங்களுக்கு பவுடர் கிடைச்சிச்சுன்னா, சூரணம் கிடைச்சிச்சுன்னா அதை நீங்க போட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிகாக்ஷன் மாதிரி பண்ணி குடிக்கலாம். இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்க வேண்டியது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்கிறது சில பேருக்கு அல்சர் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இன்னுமே ப்ராப்ளம்ஸா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால சாப்பிட்டுட்டு either it can be a பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் ஆர் டின்னர், அதை எடுத்துட்டு நீங்க இதை குடிச்சீங்க அப்படின்னா இட் will give a good result. சோ நிலவேம்பு பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட் பிளான்ட் விஷ்ணு கிரந்தி. Next slide please. So இது வந்து botanically we call it as Evolvulus alsinoides. Ma'am, only 8 slides மட்டும் தான் இருக்கு அதுல. அப்படியே This is the last slide. Yeah. Okay, no problem. நம்ம எக்ஸ்டெண்டட் ஸ்லைட்ஸ் இருந்தா கூட நீங்க ஸ்ரீகுமார் சாருக்கு அனுப்புங்க, உடனே அது கூட ஒரு 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். Okay, one second. Please. ஸ்லைடு வேணாம் மேடம், நீங்க கண்டினியூ பண்ணுங்க மேடம். Okay. சோ இந்த விஷ்ணு கிரந்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா Evolvulus alsinoides கிரவுண்ட் ஓரங்கள்ல இருக்கும், வயலட் கலர் ஃபிளார்ஸ். நீங்க இது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ஜஸ்ட் ரைட் இட் அண்ட் நீங்க வந்து இத கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. சோ இப்ப இந்த இது வந்து இந்த லீஃப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், இது அவ்வளவு நல்லது. அடுத்தது உங்களுக்கு எல்லாமே ஈஸியா தெரியக்கூடிய ஒரு பிளான்ட்ட சொல்றேன். பவழமல்லி வந்து ஒரு ஆரஞ்சு கலர் டியூப் மாதிரி இருக்கும், ஒயிட் கலர் ஃபிளவர்ஸ். சோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், பவழமல்லி பிளான்ட். சோ அதோடைய லீஃப் வந்து இட் இஸ் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. சோ அதனால உங்களுக்கு ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஒரு 7-8 இலையை எடுத்து தரவா வாஷ் பண்ணிட்டு கஷாயம் வச்சு குடிங்க. ஒரு மாதிரி ஒரு கிரீன் கலர்ல ஒரு நமக்கு கஷாயம் கிடைக்கும். தட் இஸ் வெரி குட் ஃபார் ட்ரீட்டிங் ஃபீவர். அதே மாதிரி பாலிஹர்பல் காம்பினேஷன்ஸும் போடலாம். ஆடாதோடா கூட நிலவேம்பும் போட்டும் குடிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ். சளியும் இருக்கு, ஃபீவரும் இருக்கு அப்படின்னா ரெண்டுமே போட்டு கூட நம்ம இதை குடிக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து இந்த 3 பிளான்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். ஃபீவர்ல வந்து டெங்கு வந்துச்சுன்னா பிளேட்லெட் கவுண்ட்ஸ் நமக்கு ரொம்ப குறைஞ்சிடும். சோ அப்ப அதுக்கு நம்ம வந்து ஈஸிலி அவைலபிள் பப்பாயா லீஃப், யங் பப்பாயா லீஃப் எடுத்து பேக் சைட் அண்ட் ஃப்ரண்ட் சைட் தரவா வாஷ் பண்ணிட்டு மிக்சியில ஒரு 3 சுத்திட்டீங்கன்னா நல்ல ஒரு யூ வில் கெட் a ஜூஸ். பயங்கரமான கசப்பா இருக்கும், ஆனா இட் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் தி பிளேட்லெட் கவுண்ட். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் எனிதிங் விச் ஐ டோன்ட் டூ. நான் வீட்ல பிராக்டிஸ் பண்ற விஷயங்களை மட்டுமே தான் ஐ எம் டாக்கிங் டு யூ.
papaya leaf also I had 2 years before I also got dengue. So there I also took this. இந்த பப்பாயா இலை சாறு வந்து உங்களுக்கு டக்குன்னு வந்து பிளேட்லெட் கவுண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறத பத்தி இம்பார்ட்டன்டா இப்ப பேசி ஆகணும். ஏன்னா இம்யூனிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தாய்ப்பால் வந்து இப்ப நிறைய குழந்தைகளுக்கு கொடுக்கறது இல்ல, நிறைய பேருக்கு சுரக்கிறது இல்ல தாய்மார்களுக்கு. அதனால தே ஆர் கோயிங் ஃபார் தி அதர் இது. ஸோ அதனால இதுக்கு முக்கியமா நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பூண்டு, வெள்ளை பூண்டுன்னு சொல்றோம் இல்லைங்களா. சோ இந்த பூண்டை என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 7-8 திரி உரிச்சு வச்சுட்டு இது வந்து வெறும் வயிற்றுல சாப்பிடணும் குழந்தை பெற்ற தாய்மார்கள். அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா இந்த 7-8 திரிய வந்து பூண்டை வந்து பால்ல வந்து நல்லா பாயில் பண்ண விடணும். ஒரு 5 to 10 minutes சிம்ல வச்சு அதை பாயில் பண்ணீங்க அப்படின்னா அது நல்லா வெந்துரும். அந்த பாலுடைய கன்சிஸ்டன்சி குறைஞ்சு அது ஒரு கெட்டியா ஆயிடும். சோ அதை வந்து கொடுக்கணும். அது கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா பால் உடைய சுரப்பு அதிகமாகும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பப்பாளி காய். பப்பாளி பழம் சாப்பிட்டுருக்கோம், பட் பப்பாளி காய்க்கு வந்து நல்லா பால் கொடுக்கக்கூடிய இது இருக்கு. அதே மாதிரி வெந்தயம். இந்த பப்பாளி காயை எப்படி கொடுக்கலாம்னா லைக் சாம்பார், மீதி தண்ணீர் காய்கறிகளை எப்படி நம்ம யூஸ் பண்றோமோ அதே மாதிரி சாம்பார் பண்ணி கொடுக்கலாம், அல்லது கூட்டு மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அடுத்தது வெந்தயம். வெந்தயம்க்கும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. வெந்தயம் வந்து நம்ம முதல் நாளே சும்மா கொஞ்சோண்டு ஒரு 50 grams போல or 20 grams போல முதல் நாளே தண்ணியில ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் மார்னிங் அந்த தண்ணியோட எடுத்து குடிச்சாச்சு அப்படின்னா தட் ஆல்சோ இம்ப்ரூவ்ஸ் த இது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வில் கம் டு த இது பசி எடுக்கக்கூடியது. நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றது வந்து குழந்தை சாப்பிடுறதே கிடையாது, பசியை எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. பட் நேச்சுரலாவே பசியை தூண்டக்கூடிய சில பிளான்ஸ் இருக்கு. நம்ம அது என்னென்னன்றதை ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சுண்டைக்காய். சுண்டைக்காயில 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பால் சுண்டைன்னு சொல்றோம், இன்னொன்னு வந்து மலை சுண்டை. சொலானம் சார்வம்ன்றது பால் சுண்டை நம்ம ரெகுலரா யூஸ் பண்றது. இன்னொன்னு சொலானம் பிபசன்ஸ் மலை சுண்டைன்னு சொல்றது. இது வந்து நம்ம சமையல்ல யூஸ் பண்ணலாம் ரெகுலரா. அடுத்தது மணத்தக்காளி கீரை. அது வந்து சொலானம் நைக்ரம்னு சொல்றோம். மணத்தக்காளின்னு இங்க சொல்றது. கோயம்புத்தூர் சைட்ல எல்லாம் சுக்குட்டி கீரைன்னு சொன்னாதான் தெரியும். சோ வெர்னாகுலர் நேம்ஸ் டிஃபர்ஸ் இல்லையா. சோ இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பசியை தூண்டும். அடுத்தது வந்து பிரண்டை, சிசஸ் குவாட்ராங்குலாரிஸ். பிரண்டை வந்து அதோடைய ஸ்டெம்மை தான் நம்ம யூஸ் பண்றோம், அந்த ட்விக்ல இருக்கக்கூடிய ஸ்டெம்மை, நாட் த லீஃப். சோ இப்ப அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா யங்கா இருக்கக்கூடிய ட்விக்ஸை மட்டுமே நம்ம பயன்படுத்தணும். இது வந்து கையை வந்து அரிக்க ஆரம்பிக்கும். சோ நம்ம வந்து கையில வந்து எண்ணெயை தடவிட்டு அப்புறமா இளம் ட்விக்ஸை மட்டுமே எடுத்து யூஸ் பண்ணலாம். நிறைய கிடைச்சிச்சுன்னா நம்ம இதுல துவையல் செஞ்சு சாப்பிடலாம். கொஞ்சமா தான் கிடைக்குதுன்னா இட்லிக்கு மாவாட்டும் போதே அந்த பிரண்டை பீசஸை வாஷ் பண்ணிட்டு போட்டுடலாம். லைட்டா ஒரு கிரீன் கலர்ல யூ கெட் த இட்லி ஆர் த தோசை பேட்டர். அதை வச்சு நம்ம இட்லி தோசை ஊத்திக்கலாம். டேஸ்ட் ரொம்ப கசக்கெல்லாம் செய்யாது. இதை நம்ம ரெகுலரா கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பசியை தூண்டும். ஓகே, சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்ப டைஜஷன் ப்ராப்ளம். நிறைய பேருக்கு வயிறு எப்பவுமே ப்ளோட்டிங்கா இருக்கு, உப்புசமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வீட்லயே இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் கம்ஸ் டு ஹெல்ப் இப்ப இந்த டைம்ல. சோ வந்து மல்லின்னு சொல்லக்கூடிய தனியா இருக்கு இல்லைங்களா, அது யூஸ் பண்ணலாம். சுக்கு வந்து இஞ்சியோட ட்ரைட் ஃபார்ம் தான் நம்ம சுக்குன்னு சொல்றோம். அது அப்புறம் சீரகம், பெருஞ்சீரகம். சோ அகம் அப்படின்னா உடம்பு உள்ள. சோ உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை சீர் செய்வதனால்தான் அதுக்கு பேரு அகம். சோ சீரகம், பெருஞ்சீரகம், சோம்பு தான் நம்ம பெருஞ்சீரகம் சொல்றோம். ஓமம், இது எல்லாமே நமக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம வந்து குடிநீர் மாதிரி காய்ச்சி குடிச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்லது. இந்த சுக்கு மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது பவுடர் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். சோ இது வந்து எல்லாத்தையும் சேர்த்து பாலிஹர்பலாவும் பண்ணலாம், சிலது வந்து தனியாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் நம்ம கிட்ட இப்ப என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம உபயோகப்படுத்தலாம். சோ அடுத்தது டைஜஷன் பார்த்தாச்சு. இப்ப அடுத்தது மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் சொல்றோம். நம்ம கான்ஸ்டிபேஷன் வந்து பத்தி பேசுறதுக்கே நிறைய பேர் தயக்கம் படுவாங்க, தயங்குவாங்க. இது போய் எப்படி பேசுறது அப்படின்னா அப்படி நினைக்கவே கூடாது. இது அப்புறம் பீரியட்ஸ்ல ப்ராப்ளம் அப்படின்னா வந்து கண்டிப்பா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க either to your mother or to your father you have to discuss. சோ இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லயே சரி செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு போக போக வந்து
பெரிய பிரச்சனைகள் இருக்காது. சோ அதனால நீங்க ரெகுலரா வந்து வாழைத்தண்டு, அதாவது நார்ச்சத்து இருக்கக்கூடிய பொருட்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு மலைச்சிக்கல் வராது. கீரை வகைகள் நிறைய இருக்கு. ஈஸியா ஆயிரத்துக்கு எது இருக்கோ அதை மட்டும் வாங்கி ரெகுலரா அதையே செய்யாம ஒரு மோர் தேன் 12 to 13 டைப்ஸ் ஆஃப் கீரை இருக்கு, ஈஸிலி அவைலபிள் கீரைகள். சோ அதெல்லாமே நம்ம வாங்கி மாத்தி வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ், இஃப் ஆஃபீஸ் கோயர்ஸா இருந்தா அட்லீஸ்ட் சாட்டர்டே சண்டே செய்யுங்க. அதே மாதிரி கீரை ஆயும் போதும் we should see ஒயிட் ஸ்பாட்ஸ் இருக்கா, பூச்சி இருக்கா, ஓட்டை போட்டிருக்கா, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். பழுத்து இருந்தா அதை போடக்கூடாது. அதே மாதிரி ஆயும் பொழுது கிளீன் பண்ணும்போது யூ ஷுட் டெடிகேட் யுவர் செல்ஃப் டு கிளீனிங். டிவி பார்த்துக்கிட்டே கிளீன் பண்றது அதெல்லாம் வேஸ்ட். பக்காவா கிளீனா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாவே அந்த ஆயிர பொருள் மேல இருக்கணும். அடுத்தது இந்த கொரியாண்டர் சொல்றோம் இல்லையா, அது கூட வந்து இப்போ ஒரு அடல்ட்ரண்ட் ஐ saw it in மதுரை மார்க்கெட்ஸ். பார்த்தீனியம் அப்படின்னு சொல்லிட்டு there is a weed, that is a poisonous weed. வீடு வந்து கலைச்செடிகள். அதாவது இது வந்து வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு தாவரம் தான் இந்த பார்த்தீனியம். சோ இந்த பார்த்தீனியம் வந்து இட் கிவ்ஸ் அலர்ஜி. அதனால அந்த பிளான்ட்டை எங்க பார்த்தாலும் நம்ம அப்ரூட் பண்ணிடணும். அதுதான் நம்ம ஈகோ சிஸ்டம்க்கு நல்லது. சோ இந்த லீஃபும் இந்த கொத்தமல்லி லீஃபும் பாக்கறதுக்கு டக்குன்னு பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்கும். நம்ம கொத்தமல்லி லீஃப் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், கொஞ்சம் கிரீனரி கம்மியா இருக்கும். ஆனா இந்த பார்த்தீனியமுடைய லீஃப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும், ஹேர்ஸ் இருக்கும், கொஞ்சம் டார்க் கிரீனா இருக்கும். ஸோ அது நீங்க ஆயும் போது கவனிச்சு பாருங்க. இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். அதனால அது வேணும்னு அடல்ட்ரேட் பண்றாங்களா இல்ல தெரியாம கலக்குதான்னு தெரியல. பட் ஐ saw it in மதுரை மார்க்கெட்ஸ். அதனால நம்ம ஆயும் போது அதை கவனமா இருக்கணும். சோ இப்ப இந்த மாதிரி கீரை வகைகள், வாழைப்பழம், வாழைத்தண்டு, அப்புறம் திரிபலா சூரணம்னு சொல்லுவோம். திரிபலா அதாவது 3 பழங்கள், அதுதான் திரிஃபல் அப்படின்னு சொல்றது ஹிந்தில. நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய், இதுதான் நம்ம வந்து திரிபலால ஆட் பண்ணக்கூடியது. நம்மளால செய்ய முடியலன்னா சித்தா பிராக்டிஷனர்ஸ் அந்த இதுலயே விற்கிறாங்க, எம்காப்ஸ்ல எல்லாம் ஸ்டாண்டர்டா ஆத்தென்டிக் இது நமக்கு இருக்கு. இதை நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வந்து கனி ஓடு அல்லது கனி சதைன்னு சொல்லுவோம். ஃப்ரூட் ரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். நம்ம சீட்ஸை யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம வந்து 2 இதை வந்து பாய்சன் சொல்றோம். அதாவது இந்த 3த்துக்கும் லைக் இந்த திரிபலால சொன்னா இல்லைங்களா, இது 3 விதைகளை நம்ம சாப்பிடவே கூடாது. அதே மாதிரி இஞ்சிக்கு வந்து புறம், அதாவது வெளியில இருக்கக்கூடியது வந்து பாய்சன். அதனால இஞ்சியை பயன்படுத்தும் பொழுது எப்பவுமே நம்ம தோலை சீவிட்டு தான் பயன்படுத்தணும். சோ இந்த டைஜஷனுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி I'll repeat it. மல்லி, சுக்கு, சீரகம், பெருஞ்சீரகம், ஓமம், அப்புறம் இது கூட்டு பெருங்காயம், இதை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது தலை வலி வந்து எல்லாருக்கும் காமனா வரக்கூடிய ஒரு விஷயம். நம்ம எடுத்த உடனே ஜண்டுபாம்க்கெல்லாம் போகாம நொச்சி இலை கிடைச்சிச்சுன்னா, ஃப்ரெஷ்ஷான நொச்சி லீவ்ஸ் கிடைச்சிச்சுன்னா அது வந்து நம்ம இன்ஹேல் பண்ணலாம். அதாவது தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த ட்விக்கை கொண்டு வந்து, நொச்சி ட்விக் இருக்கு இல்லைங்களா, வைடெக்ஸ் நெகுண்டோ அப்படிங்கிறது அதோடைய பொட்டானிக்கல் நேம். அதை வந்து நம்ம அந்த சுடு தண்ணியில போட்டு வேது பிடிக்கிறது இல்ல ஆவி பிடிக்கிறது அப்படி பண்ணோம்னா தலையில இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட், அதாவது எக்ஸ்ட்ரா நீர் போட்டு அந்த தன்மை வந்து போயிடும். தலை பாரமா இருக்கிறது அந்த பாரம் குறையும். அதே மாதிரி இன்னொன்னு சுக்கு, இஞ்சியோட ட்ரைடு ஃபார்ம் தான் சுக்கு. அதை இழைச்சோம் அப்படின்னா, தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். அதை தலை ஃபுல்லா நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுவும் அந்த அன்வான்ட் வாட்டர், எக்ஸ்ட்ரா வாட்டர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கும். அது நம்ம பயன்படுத்தலாம். ஓகே, கம்மிங் டு த நெக்ஸ்ட் இது கிட்னி ஸ்டோன்ஸ். இப்ப நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் சிச்சுவேஷன் வந்து லைக் டார்கெட் ஓரியன்டட் அந்த மாதிரி இருக்கும்போது we are all so much pressurized, we are not taking care of our health. அதனால வந்து நம்ம தண்ணீர் அதிகமா குடிக்காததுனால ஒண்ணு. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர் கேட்டீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுது பாத்ரூம் கிளீனா இல்லைன்னா நான் பாத்ரூம் போக மாட்டேன் அப்படின்னு நிறைய கேர்ள்ஸ் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அது வந்து ஒரு ரொம்ப தவறான ஒரு பழக்கம். தண்ணி நிறைய குடிக்கணும், யூரின் அப்பப்ப பாஸ் பண்ணணும், அதுதான் ஒரு ஹெல்தி சினாரியோ. பாத்ரூம் கிளீனா இல்ல அதனால நான் போக மாட்டேன்னு நம்ம சொல்லவே கூடாது. டிராவல் பண்ணும்போதும் சரி, எப்போ இருந்தாலும் 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம யூரின் கண்டிப்பா பாஸ் பண்ணணும். அதர்வைஸ் இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். சோ அப்படி நம்ம யூரின் பாஸ் பண்ணாம இருக்கோம் அப்படின்னா there is a lot of pressure. தண்ணியும் அதிகமா குடிக்கலன்னா there is a lot of pressure to the kidney. அப்ப வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு நிறைய நார் இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம எடுத்துக்கலாம். வாழைத்தண்டு எடுத்துக்கலாம். அடுத்தது நெரிஞ்சில் முள் கேள்விப்பட்டிருப்போம். சோ அந்த நெரிஞ்சில் முள்ள வந்து கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கலாம்.
அடுத்தது மூக்கிரட்டை கீரை. இந்த மூக்குரட்டை கீரை பார்த்தோம்னா காமனா குப்பை மாதிரி இருக்கக்கூடிய பிளேஸ்ல கூட வளரும். ஸ்மால் லாவெண்டர் கலர் ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த கீரையை நம்ம ரெகுலரா டயட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நல்லது. அடுத்தது இந்த யானை நெரிஞ்சில், பெடாலியம் மியூரெக்ஸ். ஸோ நெரிஞ்சில் மாதிரியே இருக்கும், ஆனா சைஸ் வந்து இன்னும் பெருசா இருக்கும். நல்ல ஒரு குழப்பா இருக்கும். அந்த பிளான்ட்டை நம்ம பிச்சோம்னாலே உள்ள இருந்த அந்த இது ஊஸ் அவுட் ஆகி குழன்னு இருக்கும். ஸோ அதுவுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 4 பிளான்ட்ஸ்மே நம்ம வந்து மூக்கரட்டை, வாழைத்தண்டு, நெரிஞ்சில், யானை நெரிஞ்சில நம்ம கிட்னி ஸ்டோனுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது மூட்டு வலி. நிறைய பேருக்கு வந்து மூட்டு வந்து தேஞ்சிருக்கும், இல்ல மூட்டு வலி, நடக்க முடியல அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப ஈஸியா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முடக்கத்தான் கீரை. முடக்கை அகற்றுவதுன்னா நீக்குவது, போக்குவது. அதனாலதான் அதுக்கு பேரு முடக்கத்தான் கீரை. சோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அது கீரைக்காரங்க கிட்ட சொல்லி வச்சோம்னா அவங்க நமக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது வந்து வீக்லி ட்வைஸ் நம்ம எடுத்துக்கலாம், இல்ல வீக்லி ஒன்ஸ் கூட எடுத்துக்கலாம். அடுத்தது வாதநாராயணன் அப்படின்னு ஒரு ட்ரீ இருக்கு. சோ அது கூட நம்ம அதுல இருக்கக்கூடிய லீஃபை நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். சோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து மூட்டுக்கு வந்து நமக்கு வலியை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள். அடுத்தது ஹார்ட் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹார்ட்டை வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்ன்ற மாதிரி நம்ம ரெகுலராகவே இந்த ஹைபிஸ்கஸ் இருக்கு இல்லைங்களா, ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சஸ் சொல்லக்கூடிய இந்த செம்பருத்தி பூக்கள் அது ஃப்ரெஷ்ஷாவே இருந்துச்சுன்னா கூட நீங்க உபயோகப்படுத்தலாம். அதை சாப்பிடலாம் எடுத்து. அதே மாதிரி வந்து அதை ட்ரை பண்ணி பவுடர் மாதிரி பண்ணி வச்சு கூட நீங்க மார்னிங் வந்து அதை சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கலாம். ஸோ ஹார்ட்டுக்கு வந்து அது ரொம்பவே நல்லது. ஸோ அடுத்தது வந்து I don't call it a disease, it is a lifestyle disorder, diabetes. So நிறைய பேருக்கு வந்து இப்ப வாதநாராயணன் how to use அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ வாதநாராயணன் வந்து அந்த லீஃபை வந்து நம்ம கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம், இல்லைன்னா சமைச்சு ஆர்டினரியாவே நம்ம வந்து எப்படி மற்ற கீரைகளை சமைக்கிறோமோ அந்த மாதிரி சமைச்சு சாப்பிடலாம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் சாட் பாக்ஸ்ல கேளுங்க, I'll tell you. அடுத்தது காசியா ஆரிக்குலேட்டா, ஆவாரம் பூ. இதுக்கு வந்து ஒரு பழமொழி இருக்கு, ஆவாரை பூத்திருக்க சாவோரை கண்டதுண்டோ. அதாவது ஒரு ஊர்ல ஆவாரம் பூத்து இருந்துச்சுன்னா அந்த ஊர்ல யாராவது சாவாங்களா அப்படின்றது அந்த பழமொழியோட இது. சோ நம்ம வந்து நம்ம அதை யூஸ் பண்றதே குறைவு. நிறைய பேருக்கு ஆவாரம் பூனா என்னன்னே தெரியாது. நிறைய பேரு மரத்துல இருக்கிறது தான் ஆவாரம் பூன்னு நினைப்பாங்க. அதாவது இந்த விஷுக்கு யூஸ் பண்றதும் ஆவாரம் பூவான்னு கேட்பாங்க. அது ஆவாரம் பூ கிடையாது, அது சரக்கொன்றை, அது காசியா ஃபிஸ்டுலா. அதுவும் பயன்படுத்தலாம், ஆனா ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து காசியா ஆரிக்குலேட்டா. அது வந்து ஒரு ஷ்ரப்பா இருக்கக்கூடியது. அதுல இருக்கக்கூடிய எல்லோ ஃபிளவர்ஸ் தான் நம்ம பயன்படுத்தலாம். இது ரொம்ப சிம்பிள். அதோடைய ஃபிளவர்ஸை வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிச்சுன்னா மென்னு சாப்பிடலாம் மார்னிங்ல, இல்ல கிடைக்கல ட்ரை பண்ணி வச்சுட்டு வீட்டுல ஷேட் ட்ரை பண்ணிட்டு நீங்க அதை யூஸ் பண்ணலாம். ஸோ டயபெட்டிஸ்ல இருக்கவங்க இதை யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கண்ட்ரோலுக்கு வரும். நான் இது சொல்லி நிறைய பேர் சாப்பிட்டா அவங்களுக்கு இப்ப கண்ட்ரோல்ல இருக்கு, ஈவன் இன்க்ளூடிங் மை ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வெந்தயம். நமக்கு தெரியும் வெந்தயம் வந்து நம்ம ரெகுலரா டயட்ல எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு டயபெட்டிஸ் குறையும். அடுத்தது நாவல் கொட்டை. நிறைய பேர் நாவல் பழம் சாப்பிட்டு அப்படியே கொட்டையை தூக்கி போட்டுருவோம். நாவல் கொட்டையில வந்து அவ்வளோ மகத்துவம் இருக்கு. நாவல் கொட்டையை நெக்ஸ்ட் டைம் தூக்கி போடாம நீங்க அதை உபயோகப்படுத்தலாம். அடுத்தது குறிஞ்சான்ல 2 டைப் இருக்கு. ஒண்ணு சிறு குறிஞ்சான், இன்னொன்னு குறிஞ்சான். சிறு குறிஞ்சான் அப்படின்றது ஜிம்னிமா சில்வஸ்டர், அடுத்தது குறிஞ்சான் அப்படின்றது வட்டக்கக்கா வாலிபிலிஸ். இது ரெண்டுமே அவைலபிளா இருந்துச்சு அப்படின்னா அந்த லீஃபை வந்து நம்ம இதே மாதிரி பயன்படுத்தலாம். அடுத்தது ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஈஸிலி அவைலபிள் இந்த குறிஞ்சான், சிறு குறிஞ்சான்லாம் எனக்கு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன், கொய்யா இலை, கொய்யா பழம் இருக்கு இல்லையா, சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த கொய்யா இலையில யங் ட்விக்ஸ், யங் லீஃப் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம், இல்லைன்னா வெறும்னே மென்னு குடிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கு. கொய்யா இலைக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பல்வலி. ஸோ பல்வலி டக்குன்னு நைட்டு பல்லு வலிக்குது, டாக்டர் கிட்ட போக முடியல, அன்டைம்ல இருக்கு அப்படின்னா அழகா இந்த கொய்யா இலை ட்விக்ஸ், இது கொய்யா மரம் இருந்துச்சுன்னா அதுல இளம் கொழுந்து இலைகளை பறிச்சு நல்லா மென்னு அந்த வரக்கூடிய சாரை எந்த பல்லு வலிக்குதோ அந்த பல்லுல வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றது எல்லாமே ஈஸியா அவைலபிளா இருக்கக்கூடிய பிளான்ஸை தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டு வரேன். இது எல்லாமே சயின்டிபிக்லி ப்ரூவன் விஷயங்களை தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன். அடுத்தது வந்து
ஹீட் இப்ப வந்து நம்ம வெயில் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஹீட் அதிகமா இருக்கும், உஷ்ணம் அதிகமாக இருக்கும். சோ அதுக்கு வந்து அலோவீரா, சோற்று கத்தாழை அல்லது குமரி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த சோத்து கத்தாழை வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜெல்ல தான் நம்ம பயன்படுத்துறோம். வெளியில இருக்கக்கூடிய அந்த முள் மாதிரி இருக்கக்கூடிய பகுதியை கட் பண்ணிட்டு லீஃப் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணணும். அப்போ ஒரு yellowish கிரீன் கலர்ல ஒரு மியூக்கஸ் வரும், அதை நம்ம சாப்பிடக்கூடாது. அப்ப நீங்க அந்த ஜெல் ஃபார்மை வந்து எடுத்து சாப்பிடலாம், வில்ல வில்லையா கட் பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க மிக்சியில அடிச்சீங்கன்னா கூழ் மாதிரி ஆயிடும், அதையும் குடிக்கலாம். ஒரே ஒரு ப்ரிகாஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேர்வை ஜாஸ்தியா வர்றவங்களுக்கு சில பேருக்கு கத்தாழை ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். உங்களுடைய வேர்வையில கத்தாழை ஸ்மெல் வர ஆரம்பிக்கும், சிலருக்கு, எல்லாருக்கும் கிடையாது. சோ அதனால அந்த ப்ரிகாஷனரி அந்த இதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். சோ அடுத்தது வந்து நன்னாரி. நல்ல கூலண்ட். அந்த நன்னாரி கடையில வாங்குற சர்பத் எல்லாமே வேஸ்ட், அதுல எல்லாம் சும்மா வெறும் இதுதான் போட்டிருப்பாங்க. சோ நன்னாரி வந்து நீங்க நாட்டு மருந்து கடையில வாங்கிட்டு வந்து நன்னாரி சர்பத்தோ இல்ல ஜூஸோ வீட்டுல போட்டு குடிங்க, அது அவ்வளவு நல்லது. எமிடெசினஸ் இண்டிகஸ் அப்படிங்கறது இதோடைய பொட்டானிக்கல் நேம். சோ இந்த நன்னாரியை ரொம்ப பயன்படுத்தணும்னா அது நல்ல ஒரு கூலண்ட். அடுத்தது வந்து அனிமிக், அதாவது பிளட்ல வந்து ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ் வந்து இரும்பு சத்து இருக்கக்கூடிய பனை வெல்லம், அத்திப்பழம், அதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி சுண்டைக்காய், நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த சுண்டைக்காய் வந்து நம்ம பயன்படுத்தலாம். கீரை வகைகள், பேரிச்சை, இதெல்லாம் வந்து அனிமிக்கா இருக்கவங்க ஆர் அனிமிக் ஆகாம இருக்கவங்க நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, எஸ்பெஷலி கேர்ள்ஸ், அடலசன்ட் கேர்ள்ஸ் அண்ட் விமென்க்கு வந்து இந்த பீரியட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால, உங்களுடைய ஹீமோகுளோபின் கண்டென்ட் கம்மியா இருக்கிறதுனால இதை நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ரத்தச்சோகை வராம இருக்கும். அடுத்தது வந்து முக்கியமானது வந்து இம்யூனிட்டியை நம்ம கெயின் பண்றதுக்கான விஷயங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். நெல்லிக்காய், எலுமிச்சை, அதாவது சிட்ரஸ் ரிலேட்டட் எல்லாமே நமக்கு இப்ப நல்லது. அடுத்தது இஞ்சி, தோல் எடுத்துடணும்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி, திரிப்பலா. சோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெகுலரா நம்ம டயட்ல எடுத்துக்கலாம். அடுத்தது நைட்டு குடிக்கும் போது பால்ல வந்து மஞ்சள் தூளும் மிளகும். மஞ்சள் தூள் வந்து பிராண்டட்ல நீங்க ஏதோ வாங்கின பவுடர் பத்தி நான் சொல்லல, நம்ம வீட்டுல வச்சிருக்கக்கூடிய எல்லா மசாலா தூள்களும் சரி, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் எல்லாமே நம்மளா வாங்கிட்டு வந்து காய வச்சு நம்ம கிரைண்ட் பண்ணிட்டாதான் நல்லா இருக்கும். சோ அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பண்ணோம்னா ஹெல்த்துக்கு நல்லது. சோ அந்த மாதிரி நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க மஞ்சள், மிளகு, இது எல்லாத்தையும் நம்ம போட்டு பால்ல குடிச்சோம் அப்படின்னா அது ஒரு இம்யூனிட்டி கெயினா. அடுத்தது வந்து இப்ப கரண்ட் சிச்சுவேஷனுக்கு நமக்கு கொரோனா இருக்கோ இல்லையோ, நமக்கு ஒரு பயம் இருக்கும் எல்லாத்துக்குமே. அதனால நான் சொல்ற இந்த விஷயங்களை போட்டு நம்ம இன்ஹேல் பண்ணலாம். பவழமல்லி, துளசி, ஆடாதோடா, முசுமுசுக்கை, சீந்தில் கொடி, டினோஸ்போரா கார்டிஃபோலியா. சோ இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா போட்டு நம்ம ஒரு வேது பிடிக்கலாம். 5 to 10 minutes நல்லா வேது பிடிச்சோம் அப்படின்னா நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். அதெல்லாமே இது எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். வேப்ப மரம் ஈஸிலி அவைலபிள். வேப்ப இலைகளை நல்லா பறிச்சிடுவாங்க, அதுலயும் முட்டை கிட்ட இருக்கான்னு பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. நல்லா சுடு தண்ணி வச்சு அதுல இந்த ட்விக்ஸா போட்டுட்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி ராக் சால்ட், அதாவது கல்லுப்பு போட்டுட்டு மஞ்சள் தூள்ல போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு வேது பிடிங்க, நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அடுத்தது ஜாண்டிஸ்க்கு நம்ம நிறைய பேருக்கு தெரியும், பட் ஈவன் தென் ஐ வில் டெல் யூ. கீழாநெல்லி, பிலாந்தஸ் அமாரஸ், அந்த பிளான்ட்டை நம்ம ஜூஸ் மாதிரி போட்டு சாப்பிடலாம். அடுத்தது மேலாநெல்லி, பிலாந்தஸ் மெட்ராஸ்பிட்டன்சிஸ். இது கீழாநெல்லி மாதிரியே இருக்கும், காய்கள் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கும், மேலாக்க இருக்கும், இலைகளும் கொஞ்சம் பெருசா இருக்கும். அடுத்தது கரிசலாங்கண்ணி நமக்கு தெரியும், மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஜாண்டிஸ் குறையும். இதை ரெகுலரா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி நோய்கள் வராம நம்ம தடுக்கலாம். அடுத்தது ஸ்கின் கேர், அதாவது ஸ்கின் கேர் கிடையாது, நல்ல ஒரு ஹெல்தி ஸ்கின்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். சோ நம்ம பவுடர், சோப் போடும் பொழுது நம்மளுடைய ஸ்கின் வந்து ட்ரை ஆயிடும். சோ அதுக்கு பதில் ஸ்நான பவுடர் குளிக்கும் போது நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது கஸ்தூரி மஞ்சள், குர்குமா அரோமாட்டிகா, அப்புறம் பச்சை பயிர், வெட்டிவேர், அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ். ரோஸ்னா இந்த இப்ப ஹைபிரிட் ரோசஸ் கிடையாது, ஒரிஜினலா யூஸ் பண்ணக்கூடிய அந்த குல்கந்தெல்லாம் செய்யக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரோஸ்.
மகிழம்பூ, செண்பகமொட்டு, இதெல்லாம் நம்ம நாட்டு மருந்து கடைகள்ல வாங்கிட்டு வந்து ஷேட் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம மில்ல கொடுத்து ஷீக்கா அரைக்கிற மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். சந்தனம் வந்து கிடைச்சிச்சுன்னா, ஆத்தென்டிக்கா நல்ல சந்தனம் கிடைச்சிச்சுன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். அந்த மாதிரி சந்தன கட்டை கிடைச்சிச்சுன்னா சின்ன பீஸ், இவ்வளோ பெரிய பீஸ் அந்த மாதிரி கிடைச்சிச்சுன்னா அதை கூட நம்ம இது கூட வாங்கி போட்டு அரைச்சிக்கலாம். கடைகள்ல பவுடர்ஸ் விற்கும், அதை வாங்கறதுக்கு பதிலாக இது நாமளே இந்த பொருட்களை வாங்கி வீட்டுல ஷேட் ட்ரை பண்ணி அதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பாய்ஸ் ஆர் ஜென்ஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு மஞ்சள் தூளை மட்டும் எடுத்துட்டு மீது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். மஞ்சள் தூளை தனியா அரைச்சு வச்சுட்டு கேர்ள்ஸ் ஆர் லேடிஸ் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் பூச்சிக்கடி, டக்குன்னு ஒரு பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்டு டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்டு என்னன்னா, குப்பமேனி இலை, குப்பமேனி கீரைன்னு சொல்லுவாங்க, அக்காலிஃபா இண்டிகா அப்படின்ட்டு, அந்த இலைகளை எடுத்து வாஷ் பண்ணிட்டு இப்படி கசக்கணும்னா சாறு மாதிரி வரும். அந்த சாரை எந்த இடத்துல நம்ம பூச்சி கடிச்சிருக்கோ அதுல விட்டுட்டு அது கூட அந்த சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, வெத்தலை பாக்கு போடுவாங்கல்ல, அந்த சுண்ணாம்பு லைட்டா அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா விஷத்தை வந்து முறிக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. தென் உங்களுக்கு டாக்டர் கிட்ட போகணும்னா நம்ம கூப்பிட்டு போய்க்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் எய்டா பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹேர் கேருக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இப்ப சின்ன வயசுலயே வந்து கிரே ஹேர் வர ஆரம்பிச்சிடுது, முடி நிறைய கொட்டுது. சில பேருக்கு பெயின் தொல்லை இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி ஸ்கூல் கோயர்ஸ் இல்ல காலேஜ் கோயர்ஸா இருந்தா பக்கத்துல இருக்கவங்க கூட உட்காரும் போது அவங்கள இருந்து இவங்களுக்கு ஒட்டும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது இதுக்கு ரொம்ப எஃபெக்டிவ் ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, துளசி அண்ட் வேப்பிலைய வந்து அரைச்சு தலையில ஒரு பேக் மாதிரி 10 to 15 minutes பேக் மாதிரி போட்டுட்டு அப்புறமா நீங்க ஷீக்கா போட்டு வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லபடியா அந்த இது போயிடும். அதே மாதிரி ஆலோவேரா வந்து இட் இஸ் அ வெரி குட் கண்டிஷனா. ஆலோவேரா உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய ஜெல்லை வந்து எடுத்து மிக்சியில ஒரு ஓட்டு ஊட்டிட்டு ஏற்கனவே வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சிருந்தீங்கன்னா அந்த தண்ணியோட இந்த வெந்தயத்தை போட்டு நல்லா ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழக்குழன்னு ஒன்று கிடைக்கும். அது ஃபுல்லா உங்க ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிட்டு இது பண்ணீங்கன்னா உங்களுடைய ஹேரும் வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கும். இப்ப நான் சொல்றது வந்து அழகு சார்ந்த விஷயம் கிடையாது, உங்களுடைய ஸ்கின் அண்ட் ஸ்கேல்ப் ஹேர் ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக நான் இதை உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்றேன். ஸோ நம்ம வீட்டு பக்கத்துல அல்லது ரூரல் ஏரியாஸ்ல ஈஸியா கிடைக்கக்கூடிய பிளான்ஸ் வச்சு டே டு டே நமக்கு வரக்கூடிய எலிமெண்ட்ஸ்க்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். ஒண்ணு. அடுத்தது வந்து ஃபுட் ஹேபிட்ஸ். நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் தான் நமக்கு முக்கியமான இது. ஸோ ஹெல்த்துக்கு எதிரானது இது. நேச்சுரலா நேட்டிவா நம்மளுடைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், இப்ப வெயில் காலம் இதுக்கேற்ற தனி காய்கள் தனி பழங்கள் அது மாதிரி நம்ம எடுத்துக்கணும். எந்த சீசன்ல எது கிடைக்குதோ அதுதான் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்களை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம எப்படி கலர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம டயட்டும் கலர்ஃபுல்லா இருக்கணும். ஒரே மாதிரி கலர்ஸ்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடாம just keep on changing the colors of the fruits and vegetables because ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு பிக்மெண்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ எல்லாமே நமக்கு தேவை. எல்லா புரதச்சத்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே நமக்கு தேவை. அதனால இது பிடிக்கல அது பிடிக்கல அப்படின்றது இல்லாம எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹாவ் அ சிம்பிள் டயட், ரொம்ப ஆயில்லாம் எடுத்துக்காம ஹாவ் அ குட் டயட். மெடிசினல் பிளான்ஸை வந்து மெடிசனா பார்க்காம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவே மருந்து மருந்தே உணவுன்ற கான்செப்ட்ல இருந்தோம்னா நோய் நொடி இல்லாம நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ டாக்டர் அருணா. இதுல வந்து சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. மிஸ்டர் நாகராஜன் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, மை பிளட் சுகர் 280, ஏஜ் 62, till now no medication, now what I can do madam? அதுதான் சார் ஈஸியா வந்து நான் சொன்னது ஆவாரம் பூ ட்ரை பண்ண சொல்லுங்க. ஆவாரம் பூ ட்ரை பண்ணுங்க. அடுத்தது வந்து சிறுகுறிஞ்சான் பவுடர் வந்து ஆத்தென்டிக் ட்ரக்ஸ் ஸ்டோர்ஸ் லைக் இம்காப்ஸ் அந்த மாதிரி இருக்க அவங்க கிட்ட வாங்கிக்கலாம். அடுத்தது கொய்யா இலை. இதெல்லாம் நீங்க ரெகுலரா எடுக்கணும். ஒரே ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்டு எனக்கு ஆகலன்னு சொல்லக்கூடாது. ரெகுலரா நம்ம இதை வந்து லைஃப் ஸ்டைலா மாத்திக்கணும்.
அந்த மாதிரி எடுத்துக்கும் போது கண்டிப்பா போகும். அதே மாதிரி இப்ப இந்த கொரோனா டைம்ல எவ்ரி ஒன் ஆர் ஸ்டக் அட் ஹோம். அதுவும் இப்ப இன்னையில இருந்து ஐ மீன் சென்னை நவ் we are locked up here இன்னும் 10 டேஸ்க்கு மேல லாக்டவுன். ஸோ பிசிக்கலி ஆக்டிவா வச்சுக்கணுங்க. எல்லாத்துக்குமே கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஃபினான்ஷியல் ஆர் எனிதிங். வி ஷுட் பி ஆக்டிவ். ஒரு வாக் போங்க, கொஞ்ச நேரம் நடங்க. Emotional health is also very important. Spend time with your kids or grandkids. So இதெல்லாம் வந்து emotional well-being is also important. So we should be active, physically active. மேடம், இந்த கீரை வகைகள்ல வந்து சொல்லியிருந்தீங்க. இந்த கீரை வகைகள்ல வந்து மெயின் ப்ராப்ளம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த கீரை வாங்கும்போது ரொம்ப அந்த மருந்து நெடி நிறைய. கண்டிப்பா மேடம் அவாய்ட் பண்றதா, அதை இக்னோர் பண்றதா, இல்லாட்டி க்ளீன் பண்ணி? இல்ல வெரி குட் क्वेश्चन. இதுக்குதான் வந்து சஸ்டைனபிள் லிவிங் அப்படின்னு சொல்றது. நம்மளே பயிரிட ஆரம்பிச்சுக்கணும். நம்ம வந்து இடம் இல்ல அதெல்லாம் இப்ப ஓகே. இப்ப நம்ம வந்து terrace garden is becoming the topic. So இப்ப வந்து எல்லாருமே வந்து இப்ப இந்த லீவ்ல லாக்டவுன்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் they started doing சின்னதா வெந்தய கீரை ஒரு கொரியாண்டர் தனியா போட்டு அதுல இருந்து எடுக்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச கீரைகள் நமக்கு இருக்கக்கூடிய இடங்களை வச்சு நம்ம யாருக்கும் விற்க வேண்டாம். நமக்கு தேவையான கீரையை நம்மளே உருவாக்கிக்கலாம். லாட்ஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு யூஸ், அதுல டவுட்டே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் சின்னதா ஒரு தோட்டம் அமைச்சு நம்ம அதை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம். இது இப்போ இந்த கொரோனா டைம்ல நம்ம வந்து காய்கறில கிளீன் பண்றதுக்கு உப்பு மஞ்சள் போடுறோம்ல? ஆமா சார். அது வந்து சயின்டிபிக்கா சரியானதா? போடலாமா? அது ஓரளவுக்கு ஒர்க். மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி சார். மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி, அதனால அதுல தவறே கிடையாது. நம்ம என்னெல்லாம் ட்ரை பண்றோமோ பிரிவென்ஷனுக்கு அதுல ஒரு தவறு கிடையாது. நாங்க பயன்படுத்திருக்கோம், அப்படிதான். அது சரியானதா அப்படிங்கிறது கண்டிப்பா சரியானது. மிதமான சூடான தண்ணியில கொதிக்க கூடாது. தண்ணி மிதமான சூடான தண்ணியில கல்லுப்பையும் மஞ்சள் தூளையும் போட்டு நம்ம வச்சிருக்க வாங்கிட்டு வந்த காய்கறி பழங்களை ஒரு 5 to 10 நிமிஷம் போட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து தொடச்சிட்டு காய வச்சுட்டு நம்ம பயன்படுத்தலாம். லக்ஷ்மி பிரியா, நீங்க கேளுங்க மேடம். இப்போ இன்னொரு क्वेश्चन. இப்போ மேடம் உங்களோட ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்தது. சொல்லுங்க. ஹலோ ஒருத்தர் பேசுங்க. லக்ஷ்மி பிரியா நீங்க பேசுங்க, அதுக்கு அடுத்து அவர் பேசலாம். வணக்கம்மா. உங்களோட ஸ்பீச் ரொம்ப அருமையாவும் இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்தது. நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு. எனக்கு 2 டவுட் அப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். டவுட் வந்து சுக்கு சொன்னீங்க இல்லையா, அது வந்து தோல் எடுத்துட்டு போடணும்னு ஒரு இடத்துல சொன்னாங்க. அப்படிதான் போடணுமா இல்ல அப்படியே இடிச்சு யூஸ் பண்ணலாமா? இது ஒண்ணு. ரெண்டாவது நாவல் கொட்டைய சுக்கு மேடம் கேக்குதுங்களா? சுக்கு வந்து தோல் எடுத்துட்டு போடணுமா? அதாவது நம்ம இதுக்கு வெளியில அப்ளை பண்றோம்னா அதுக்கு பிரச்சனை இல்லைங்க. உள்ள எடுத்துக்கிறோம்னா கண்டிப்பா தோல் எடுத்துட்டு தான் பண்ணணும். ஓகே. அது ப்ராசஸ் எப்படி மேடம் பண்றது? ஒண்ணும் இல்ல. நம்ம மேல இப்படி கல்ல இழைக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை வச்சு கத்தியை வச்சு ஸ்கிராப் பண்ணீங்கன்னா தோல் போயிடும். தேங்க்யூ மேடம். இன்னொன்னு, நாவல் கொட்டை எப்படி வந்து யூஸ் பண்றது மேடம்? கொஞ்சம் கொட்டை எடுத்து வச்சிருக்கேன், ஆனா அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல. நாவல் கொட்டையை ட்ரை பண்ணிட்டு பவுடர் பண்ணிடுங்க. ஓகே, ட்ரை அண்ட் பவுடர். ஓகே மேடம். அது தண்ணியில கலந்து கஷாயம் மாதிரி சாப்பிடலாம் இல்ல அப்படியே சாப்பிடலாம்? அப்படியே பவுடரை நீங்க அப்படியே சாப்பிட்டு தண்ணி குடிச்சுக்கலாம். ஓகே மேடம். அப்புறம் ஒருத்தர் வந்து வாதநாராயணன் எப்படி யூஸ் பண்றதுன்னு கேட்டாங்க இல்லையா, அது வந்து என்னோட அம்மா வந்து கிராமத்துல குழம்பு வச்சு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து ஒரு மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். அது கொஞ்சம் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக இது நான் சொன்னேன். யூஷுவல் குழம்பு மாதிரி வந்து அந்த இலையை போட்டு மீன் குழம்பு மாதிரி இருக்கும். டேஸ்ட் கிட்டத்தட்ட அந்த இலை ரொம்ப நல்லா இருக்கும். பட் இப்ப நிறைய இடத்துல அது இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எனக்கு பதில் சொன்னதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே மேடம், என்னுடைய क्वेश्चन என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு வயித்துல பூச்சி வருதுன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் ஃபார் குழந்தைங்க, ஈவன் அடல்ட்ஸ்க்கும் கூட வயித்துல பூச்சி, இன்டெஸ்டைனல் வார்ம்ஸ்னு சொல்லுவாங்க.
பின் வார்ம்ஸ், பூக் வார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த அல்பெண்டசோல்னு மெடிசன் கொடுப்பாங்க யூஸ்வலி நம்ம கெமிக்கல்ல. இதுக்கு ஏதாவது நேச்சுரல் மெடிசின்ஸ் யூஸ்வலா அந்த நீம் லீஃப் அந்த உருண்டை மாதிரி குளிக்கை மாதிரி பண்ணி சாப்பிடணுமாங்க. எனக்கு அது சரியான மெத்தட் தெரியல. அதுக்கு ஏதாவது உங்களுக்கு சரியான மெத்தட்ஸ் ஏதாவது எனி அல்டர்னேட்ஸ் ஆர் எனிதிங்? நீம் தான் சார் பெஸ்ட். அதுக்கு நீமோட இன்னர் பார்க் இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்து நம்ம தட்டி நம்ம அதை யூஸ் பண்ணலாம், கொதிக்க வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சின்ன வயசு எனக்கு தெரிஞ்சு என் பையன்லாம் சின்ன வயசு குழந்தையா இருக்கும் போது அப்ப எங்க பாட்டி வந்து இதை சொல்லுவாங்க. குழந்தைக்கு அப்பவே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நீம் லீஃபோட யங் லீஃப் இருக்கு பாத்தீங்களா, அதுல கொஞ்சம் மிளகுல ஒரு 1/4 மிளகு அதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க தலைக்கு குளிக்கும் போது. அப்ப வந்து பூச்சி இருந்தா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்புறம் இன்னொரு மேடம், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு டெங்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து பிளேட்லெட் கவுண்ட் ரொம்ப ரெடியூஸ் ஆகும்போது பப்பாயா லீஃபை சாப்பிடணும்னு சொல்றாங்க. என்ன சார்? இப்போ நம்ம இன்கேஸ் இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, டெங்குனால அஃபெக்ட் ஆயிருக்காரு, அவருக்கு பிளேட்லெட் கவுண்ட் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்றது பாத்தீங்கன்னா இந்த பப்பாயா லீவ்ஸ் வந்து குடிச்சோம்னா சாப்பிட்டோம்னா நல்லா பிளேட்லெட் இன்க்ரீமெண்ட் ஆகும்னு சொல்லி இப்போ ப்ரூவும் இருக்கு. Sure sir, scientifically also it is proved. I am a live example. I had dengue 2 years before. Okay. I was admitted at Ramachandra. அப்ப பாத்தீங்கன்னா மருந்து கிடையாது, வெறும் drips மட்டும் போயிட்டு இருக்கு. வாட்டர் இன்டேக் அண்ட் யூரின் வந்து அளவு இது பார்க்கணும். So அப்ப வந்து I worked at Siddha Central Research Institute in Chennai before joining Madurai College. So அங்க வந்து we used to do that. அதனால எனக்கு தெரியும். So I took that papali leaf. நல்லா வந்து improve ஆகும். அதுல என்ன டவுட்னு கேட்டீங்கன்னா அத வந்து எப்படி ஐ மீன் wouldn't we misuse that? For example அத ரெகுலரா எடுத்துக்கலாமா அல்ல வீக்லி? இல்ல எதுவுமே வந்து அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம். நமக்கு எப்ப தேவையோ அப்ப மட்டும் அதை எடுத்துக்கணும். மேபி உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குன்னா மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். ரெகுலரா எல்லாம் எடுத்துக்க வேண்டாம், மந்த்லி ஒன்ஸ் உங்களுக்கு நீங்க எடுத்துக்கலாம். ரோமட்டாய்டு ஆசிட் குறைய மாட்டேங்குதுல, குறையதுக்கு என்ன வழி? கனகராசா, ஓகே. மருத்துவ தாவரங்கள் மற்றும் பயன்பாடு குறித்த அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் எங்கு நடைபெறுகின்றன? ஆய்வு முடிவுகள் எங்கே கிடைக்கும்? ஓகே, ஆய்வு முடிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் காலேஜஸ்ல வந்து we are doing the research. நீங்க வந்து கூகுள் ஸ்காலர், கூகுள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கூகுள் ஸ்காலர்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு எந்த பிளான்ட்டுக்கு வேணுமோ நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆத்தென்டிக் பியர் ரிவ்யூட் ஜேர்னல்ஸ்ல உங்களுக்கு இருக்கு. லைக் எல்லா ஜேர்னல்ஸையும் நான் சொல்ல வரல, பியர் ரிவ்யூட் ஜேர்னல்ஸ்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன், எதுக்கு வந்து எந்த நோய் வந்து சரியாகுது அப்படிங்கறது ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கு. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களா மேடம்? இது ஒரு சாரி ஃபார் தி நெக்ஸ்ட் क्वेश्चन. இது நாங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு சரியான ஆன்சர் கிடைக்கல. எங்க மதுரையில வந்து ரோமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட், she has been living with tablets for painkillers and other tablets for a longer time. இதுக்கு நாங்க 2-3 ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல போய் என்கொயரி பண்ணோம், பட் ஐ திங்க் ட்ரீட்மெண்ட் ரொம்ப லாங்கா எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. இட்ஸ் ஆர்த்ரைட்டிஸ் ரோமட்டாய்டு. இது நீங்க உங்க கேஸ்ல நீங்க ஏதாவது ரிசர்ச்ல தான் நீங்க பாத்திருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மீன் உங்களுடைய இல்ல சார், இல்ல. I should not give you false information. ஆமா. ஓகே. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் நான் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். மேடம் காலையில டீ காஃபி குடிக்காம வேற என்ன குடிச்சா நல்லது மேடம்? ஏன்னா எனக்கு அந்த பித்தம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. சோ அதனால வேற என்ன குடிச்சா? இந்த சத்து மாவு கஞ்சி போட்டு குடிக்க முடியும்னா வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி சத்து மாவு கஞ்சி குடிக்கலாம் சார். இல்ல மேடம், நாட் பாசிபிள் மேடம், அது கிடைக்காது. இல்லனா உங்களுக்கு பித்தம் உங்களுக்கு ஷியோரா தெரிஞ்சிச்சுன்னா நீங்க பித்தம் அதுக்கு ரிலேட்டடா ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க பால் குடிக்கலாம், சக்கரை இல்லாம பால் குடிக்கலாம். இல்ல மேடம், எனக்கு அது இந்தியா வந்து அந்த பிரச்சனையே இல்ல. நான் இந்தியா ஸ்டே பண்ணா எந்த பிரச்சனையும் இல்ல. பட் இங்க இருக்கும்போது எனக்கு அந்த ஃபீலிங் தெரியுது. ஓஹோ சார், அப்படின்னா அப்ப அங்க இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் தான் ப்ராப்ளமா இருக்கு. அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஜெனரலான ஒரு மெடிசன் சொல்லக்கூடாது சார். இல்ல நம்ம நேச்சுரலா நம்ம இயற்கையா உள்ளது எதுவும் கிடைக்காதா மேம்? எதுவும் பண்ண முடியாதா? இல்ல அதுதான். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்தியால இருக்கும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்ல, சிங்கப்பூர் போனாதான் வருதுன்றீங்க. சோ அது என்ன ரீசன் தெரிஞ்சுக்கிட்டு நாம அதுக்கேத்த மாதிரி எடுத்துக்கணும் சார்.
என்ன ரீசன் தெரியாம நம்ம ஜெனரல் மெடிசன் இதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. இட்ஸ் நாட் சேஃப்னு சொல்ல வரேன். இங்க வந்து மில்க் வந்து ரெடிமேட் மில்க் தான் மேடம். ஸோ அது கண்டினியூ யூஸ் பண்றதுனால 2 இயர்ஸ் யூஸ் பண்றதுனால அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா நான் 2 இயர்ஸ் டைம் தான் டிஃபரெண்ட் தான் இந்தியா வருவேன். ஸோ அதனால மேபி அதனால இருக்குமோ அப்படின்னு. மேபி இருக்கலாம். நீங்க லெமன் கூட நீங்க தண்ணியில வந்து தோலை இதை எடுக்காம ஜூஸ் எல்லாம் எடுக்காம அப்படியே கட் பண்ணி நீங்க அது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார். சரி, ஓகே மேடம். ஓகே மேடம், தேங்க்யூ ஸோ மச். உதயகுமார் ஒருத்தர் இங்க கேள்வி கேட்டிருக்காரு. எனி மெடிசினல் யூஸ் ஃபார் அவாய்டிங் யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆல்சோ சஜஸ்ட் சம்திங் ஃபார் ப்ராப்ளம் ஆஃப் ஒயிட் டிஸ்சார்ஜஸ். அதாவது அம்மான் பச்சரிசின்னு ஒரு பிளான்ட் இருக்கு, யுஃபோர்பியா ஹெர்டா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த இப்ப இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து இப்ப நான் சொல்றது ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி. பட் நம்ம வந்து டாக்டர் கிட்ட போய் ப்ராப்பரா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா தான் அதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகும் சார். சோ அதனால பெட்டர் யூ கன்சல்ட் physician for that சார். தூக்கம் வர்றதுக்கு என்ன பிளான்ட் ஏதாவது யூஸ் இருக்கா? தூக்கம் வருவதற்கா இல்ல தூக்காமல் இருக்கவா? என்ன சார்? தூக்கம் வருவதற்கு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி வந்து இளம் சூடான பால் குடிக்கணும். லியூக்வார்ம் மில்க் குடிச்சாங்க அப்படின்னா அதுக்கு அங்க ஒரு ப்ராப்பர்ட்டி பவர் இருக்கு, தூக்கம் வர வைக்கக்கூடியது. ஹலோ, சொல்லுங்க சார். வணக்கம். இது நெல்லிக்காய் வந்து பச்சையா சாப்பிடும்போது வெளியில இருந்து வருது, இப்ப வைரஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் சங்கடப்படுறதா இருக்கு. அதை வந்து கொதிக்க வச்சு சாப்பிடலாமா? நெல்லிக்காவை இது பண்ணி அது முழு சத்து கிடைக்குமா? பச்சையாவும் சாப்பிடலாம், நீங்க சொல்ற மாதிரி கொதிக்க வச்சும் சாப்பிடலாம் சார். ஒரே எஃபெக்ட் தான். ஒரே எஃபெக்ட் தானே? கண்டிப்பா. நன்றி நன்றி. வாட் இஸ் த ரீசன் ஃபார் ஒயிட் ஹேர் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய ஜெனட்டிக் அதையும் பார்க்கணும். இன்னொன்னு, நீங்க அவாய்ட் பண்றதுக்கு கறிவேப்பிலை வந்து உங்க டயட்ல எடுத்துக்கணும். கறிவேப்பிலை வந்து நிறைய கிடைச்சிச்சுன்னா அதை ஷேட் ட்ரை பண்ணி பவுடர் பண்ணிட்டு மார்னிங் ஒரு 2 ஸ்பூன் சாப்பிட்டு தண்ணி குடிங்க. ஸோ அது வந்து இளம் நிறைய வந்து கண்டிப்பாக கட்டுப்படுத்தும். தலையில் நீர்க்கோர்வை நீங்க மூலிகையில் செய்யலாமா? தலையில் நீர்க்கோர்வை நீங்க மூலிகையால் செய்யலாமா? அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். சுக்க வந்து இழைச்சு தலையில போட்டோம்னா அந்த எக்ஸ்ட்ரா வாட்டரை ரிமூவ் பண்ணிடும். கியூர் ஃபார் பொடுகுக்கு ஏதாவது கியூர் இருக்கா? பொடுதலைன்னு ஒரு பிளான்ட் இருக்கு சார். சோ அந்த பிளான்ட் வந்து மோர்ல கரைச்சிட்டு அது தலையில அவங்க அப்ளை பண்ணி குளிச்சாங்கன்னா பொடுகு போயிடும். ஃபில்லா நோடி ஃப்ளோரான்னு பேர் அதுக்கு. ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், அல்லது இந்த உரை நிகழ்வை தொடர்ந்து நாம் முடிச்சுக்கலாம். மேடம் வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். மேம், உடல் சோர்வுக்கு தீர்வு என்ன மேம்? இது ஃபர்ஸ்ட் நான் இப்ப இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் சொன்னேன் இல்லையா, திரிப்பலா அந்த மாதிரி, அதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம் சார். அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கட்டுப்படுத்தும். அது வந்து ஹலோ ஏதோ ஒரு நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. மியூட் பண்ணனும் எல்லாத்தையும். ஜஸ்ட் மியூட் ஆல். வேற ஏதாவது டவுட்ஸ்? வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஆமா, ஒருத்தர் ஓப்போ A57 அவர் ரைஸ் பண்றார். ரெட்மி ராஜேஷ்குமார் 1 by 1 கேளுங்க. ஓப்போ A57 நீங்க கேட்கலாம், அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேளுங்க. அதே போல ரெட்மி நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. சாட் பாக்ஸ்ல யாரோ ஒருத்தவங்க பிம்பிள்க்கு கேட்டிருக்கீங்க. பிம்பிள் வந்து இட் இஸ் நேச்சுரல் ப்ராசஸ், அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அப்படியே உங்களுக்கு அந்த ஸ்பாட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல வந்து நீங்க மஞ்சளை இழைச்சிட்டு வேப்பல சாரை மிக்ஸ் பண்ணிட்டு ஆலோவேரா ஜூஸ் இருந்துச்சுன்னா அதை போட்டு நீங்க அந்த பிம்பிள் மேல தடவுனீங்கன்னா அந்த ஸ்பாட்ஸ் கிளியர் ஆயிடும். ராஜேஷ்குமார் கேளுங்க. ராஜேஷ்குமார். மேடம், நான் ராஜேஷ்குமார் பேசுறேங்க.
சார் சொல்லுங்க சார். வந்து ஒரு 10-15 இயர்ஸ் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. இப்போ ஐ எம் மச் பெட்டர். பட் எனக்கு என்னன்னா ஒரு 8 இயர்ஸா வந்து லாஸ் ஆஃப் ஸ்மெல் மேடம். சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்ங்கிறது எனக்கு இல்லை இப்போ. அதுக்கு ஏதாவது ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் இருக்குங்களா? சார் இது சைனஸ் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க பிராக்டிஷனர் கிட்ட தான் சார் பார்க்கணும். இந்த மாதிரி இல்ல அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஐ எம் ஃபீலிங் மச் பெட்டர் நாங்க. ஆனா அந்த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் 7-8 வருஷம் முன்னாடி போனது இப்ப திருப்பியும் வரல. ஓஹோ இல்ல சார், அது வந்து கொஞ்சம் டவுட் தான். இன்னொன்னு வந்து நீங்க மூச்சு பயிற்சி கொஞ்சம் டெய்லி பிராணாயாமம் இல்ல அதுவும் ட்ரை பண்ணிட்டாங்க. அதுவும் ட்ரை பண்ணிட்டேன். முத்ராஸ் ட்ரை பண்ணிட்டேன். ஓகே. இந்த பர்టిక్యులர் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் மட்டும் இன்னும் ரிட்டர்ன் வரல. ஓஹோ ஓகே சார். இது நீங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டரி இதுதான் சார். அதனால இட் இஸ் பெட்டர் டு உங்களுக்கு சீக்கிரமா அந்த உங்களுடைய இது வரணும்னு நான் இது பண்ணி விஷ் பண்றேன் சார். ஓகே thank you so much. Thank you. Ma'am, how to control cholesterol by herbal? ஓகே, கொலஸ்ட்ரால்க்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் வந்து பூண்டு. ஈஸியா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ பூண்டு வந்து ரெகுலரா உங்களுடைய வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் உங்க டயட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கொலஸ்ட்ரால வந்து அது கண்ட்ரோல் பண்ணும். அடுத்தது நாகர்கோயில் சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா கொடம்புலி அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு. அந்த கொடம்புலி வந்து இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். அது வந்து இட் இஸ் நாட் லைக் மெடிசன், ஒரு சமையல்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சோ இது வந்து கொடம்புலி. அடுத்தது வந்து இந்த பூண்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல், ஈஸிலி அவைலபிள். மேம் அதை எப்படி மேம் பயன்படுத்துறது? கொடம்புளி வந்து கொதிக்க வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம், அல்லது ஆர்டினரியா நம்ம எப்படி புளி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி பயன்படுத்தலாம் சமையலுக்கு. கேலக்ஸி A7 நீங்க நிறைய பேர் கை தூக்கி இருக்கீங்க. உங்களை எல்லாம் அன்மியூட் பண்றேன். நீங்க 1 by 1 கேள்வி கேட்டுக்கோங்க. இல்ல கேள்வி கேட்கலைன்னா தயவு செய்து ஹேண்ட் டவுன் பண்ணிடுங்க. ரைட். இந்திராணி, மிஸ் இந்திராணி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேள்வி கேட்கலாம். எஸ் சார். வணக்கம் மேம். வணக்கம் மேம். வெள்ளைப்படுதலுக்கு ஏதாவது பிளான் இருந்தா சொல்லுங்களேன். வெள்ளைப்படுதலுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அம்மான் பச்சரிசி வந்து நீங்க எடுத்துக்கலாம். யுஃபோர்பியா ஹிர்டா அப்படின்னு ஒரு பிளான்ட். அதோட இலைகளை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கணும். அந்த லீஃபை வந்து எடுத்துக்கலாம், சாப்பிடலாம். ராவே மென்னு சாப்பிட்டுக்கலாங்களா இல்ல ஏதாவது கஷாயம் மாதிரி? ராவாவும் பண்ணலாம், இல்ல கஷாயம் மாதிரியே வச்சு குடிக்கலாம். ஓகே அது மேம். வந்து थैंक यू. அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே थैंक यू மேம். ஹலோ மேம், உடல் சோர்வுக்கு கேட்டேனே மேம். உடல் சோர்வுக்கு வந்து நீங்க ஹெல்த்தியான இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, ரெகுலரா எடுத்துக்கோங்க. சீசனல் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் எனக்கு உடல் சோர்வா இருக்கு அப்படின்னு நீங்களே உங்களை சைக்கலாஜிக்கலா நினைச்சுக்காதீங்க. நான் நல்லா தெம்பா ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பா சைக்கலாஜிக்கலும் சில பேருக்கு வந்து நான் ரொம்ப டல்லா இருக்கேன், டயர்டா இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்மளே வந்து ஐம் குட், ஐம் ஃபைன் அப்படின்னு நம்ம நினைக்கணும். Hi, Dr. Aruna. This is Pushpa. Hello. Hello, ma'am. Thank you. How are you? Very, Fine, very, ma'am. very interesting topic, and Thank you, it was ma'am. very useful. Okay, only today I had the chance to hear your voice, and it's it's very useful at this present stage. For Corona, everybody is preparing decoction. No? Yes, ma'am. Yes, ma'am. Simply by swallowing something with water, can you suggest? Only with water to take like Phonica, Vendayam, and the madri. Yeah, water is enough, ma'am. Water is enough. Okay. Why don't you tell your audience to visit museum when it is open to see the cases which you have already seen, indigenous drugs case, so that they'll see the original specimen. Sure, ma'am. And some yes, ma'am. Siddha Maruthuvangal books
in which all the Siddha doctors have given their wonderful lectures, which has been brought out as publication also. They can read. They are all very cheap editions only. Okay, ma'am. Sure, ma'am. Okay. Oh, hats off to you. Congrats. Thank God you, ma'am. bless you. Thank you. Thank you, ma'am. Thank you so much. Okay, bye. சத்தியமாணிக்கம் இங்க கேள்வி கேட்டிருக்காரு. சாதிக்காய், மாச்சாக்காய், மாச்சக்காயா, கடுக்காய், மாசிக்காய், அது மாச்சக்காய்னு, கடுக்காய், இதன் மருத்துவ குணம் என்ன? கடுக்காய், நான் மாசிக்காய் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது சார். கை குழந்தைங்களுக்கு ஜீரணமாகிறதுக்காக அதை வந்து சாதத்து கூட வச்சு அதை பாயில் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வந்து எடுத்து லைட்டா குழந்தைங்களுடைய நாக்குல வைப்பாங்க. ஸோ அது வந்து குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு நல்லது. கடுக்காய் வந்து நம்மளுடைய இம்யூனிட்டிய இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இது ரெண்டுத்துக்காக நம்ம பயன்படுத்தலாம். கடுக்காய் ஏதாவது இருக்குங்களா? கடுக்காய் தான் நான் இப்ப சொன்னேனே, இட் இஸ் ஒன் ஆஃப் தி கான்ஸ்டன்ட் ஆஃப் திரிபலா. ஓகே, ரைட். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். மோஷன் ஃப்ரீயா போகும். That's Hello? all? Yes. Aruna, for constipation you said something, no? Kadakai. Kadakai. How to boil it and drink the water twice in a day, is it? Constipation. once nightல மட்டும் குடிச்சாலே நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் மேம். கடுக்காயோட உள்ள இருக்கறத போடணுமா இல்ல அவுட்டர் பார்ட் மட்டும்? கடுக்காயோட அவுட்டர் பார்ட், ஃப்ரூட் ரிண்ட், சீட்ஸ் எப்பவுமே யூஸ் பண்ண கூடாது. Okay, just boil it in water and drink and you it. You can take it along with English medicine. Can we take it? You can, ma'am, but you have to, if you are taking English medicine, you have to see the chemical components. அதுக்கும் இதுக்கும் ஏதாவது problem or allergy இருக்கான்னு பார்த்துட்டு we have to take it. நான் சொன்னது for constipation Crimafin is prescribed. So Crimafin liquid is only liquid paraffin. Okay. So if there is severe constipation, that Kadakai water can be given? Yes, ma'am. Yes, ma'am. Along Definitely. with Crimafin? Yes, okay, you can have it. Okay. Thank you, doctor. Thank you, ma'am. Thank you. Welcome. மேஜர் நாராயணன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம் கேள்வி. மேடம் குட் ஆஃப்டர்நூன். ரொம்ப அழகான லெக்சர், நிறைய விஷயம் சொன்னீங்க. எனக்கு 56 இயர்ஸ் ஆகுது. ஆஃப் லேட் நான் பேப்பரை படிக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றேன். ஒரு பேஜ் 2 பேஜ் தான் படிக்க முடியுது, அதுக்கு மேல படிக்க முடியுது இல்ல. ஐசைட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது சஜஸ்ட் பண்ண முடியுமா டாக்டர்? சார் ஐசைட் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு அதாவது விட்டமின் ஏ வந்து இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரெகுலரா எடுத்துக்கோங்க சார். விட்டமின் ஏ இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, கண்டிப்பா அது ஹெல்ப் பண்ணும். ஓகே, மிஸ்டர் லெனின் தமிழ்கோவன். ஹலோ. சார். ஹலோ, கேளுங்க தமிழ்கோவன், கேளுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நல்லா நைஸ் டாக். Thank you சார், thank you. நல்ல அருமையா விஷயம் சொன்னீங்க. Just to say hello தான். Thanks. Okay sir, thank you so much sir. ஏன்னா இவங்களும் இன்வால்வ் இந்த கூட்டத்துல ஆர்கனைஸ் பண்றதுக்கு தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் அவங்களும் இந்த முக்கியமான இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி அறிவியல்
கருத்துக்கள் எல்லாம் போகணுன்றதுக்காக மக்கள்கிட்ட. கண்டிப்பா இட்ஸ் நீட் ஆஃப் த ஹார்ட் சார். டெஃபினெட்லி இட்ஸ் நீட் ஆஃப் த ஹார்ட். திரு லெனின் தமிழ்கோவன், அதே போல டாக்டர் சௌந்தரராஜ பெருமாள், இவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. எப்பயுமே என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதுல வந்து உங்களோட ஸ்பீச் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கிறான்னு நினைக்கிறேன் டாக்டர் லெனின் தமிழ்கோவன். ரைட், அடுத்து இங்கே வேற யாராவது கேள்விகள் கேட்கலாம். ரைஸ் பண்ணுங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கவங்க. லக்ஷ்மி பிரியா கேம் இன்னொரு வாய்ப்பு கொடுப்போம் வேற யாருக்காவது. ஓப்போ A57 ஏற்கனவே கை தூக்கி இருந்தாரு, இது வரைக்கும் எந்த கேள்வி கேட்கல. இல்லைன்னா ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிடுங்க, வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலாம். ஓகே சரி, லக்ஷ்மி பிரியா திருப்பி ஏதோ கேட்கணும்னு விரும்புறாங்க, கேட்கலாம். சொல்லுங்க மேடம். லக்ஷ்மி மேடம், திரும்ப ஒரே ஒரு டவுட் எனக்கு வந்து கொலைட்டிஸ் கேக்குதுங்களா? சொல்லுங்க. எனக்கு அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு மேம். இதுக்கு வந்துட்டு எப்பயாச்சும் வயிறு வலிக்கும் போது நான் வந்து இந்த மாங்கொட்டை இருக்கு இல்லையா, அதோட ஜாதிக்காய் பிளஸ் மாசிக்காய் போட்டு அந்த பவுடரை மோர்ல கலக்கி சாப்பிடுறேன். இது ஒரு பாட்டி எனக்கு கொடுத்தாங்க, நல்லா இருக்கு. இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல மேடம்? இது சாப்பிட்டா என்ன நன்மைகள் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்புறம் அந்த மாங்கொட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்ல முடியுமா? மாங்கொட்டை வந்து சுட்டுட்டு அதுக்குள்ள இருக்க பருப்பு எடுத்து சாப்பிடுவாங்க. அதனால மாங்கொட்டை சுட்டு உள்ள இருக்க பருப்பு எடுத்து சாப்பிடுறதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் நீங்க சொல்ற உங்க எலிமெண்ட்டுக்கு இந்த முறை கரெக்டா அப்படிங்கறத நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். மேடம் இன்னொரு முறை சொல்ல முடியுமா? எனக்கு சரியா கேக்கல. ஹலோ, மாங்கொட்டை இருக்கு இல்லைங்களா, அத வந்து நெருப்புல போட்டு சுட்டோம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய பருப்பு வந்து நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு இது. அத நம்ம சாப்பிடுறது நல்லது. ஆனா நீங்க சொன்ன உங்களுடைய எலிமெண்ட்டுக்கு இப்ப நீங்க சொன்ன முறைப்படி சாப்பிடலாமா அப்படிங்கறத நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கணும் மேடம். ஓகே மேடம். சாட்ல வந்து அதிமதுரத்தின் மருத்துவ குணம் குறித்து கூறுங்கள். அதிமதுரம் வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆர் த்ரோட் வலி, அந்த மாதிரி த்ரோட்டை வந்து சாஃப்ட் ஆக்கக்கூடிய ஒரு இதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது அதிமதுரம். அப்புறம் நிறைய பேர் நல்லா யூஸ் பண்ணுங்க. வெரி யூஸ்ஃபுல் பிரசன்டேஷன். இதை எடுக்கிறதுக்கு எப்படி செய்யணும்? ஜூம்து இது ஒரு क्वेश्चन கேட்கறதுக்காக கேட்டேன், எடுத்துட்டேன். கேட்டாச்சு. இது அன்மியூட் பண்றதை எப்படி பண்ணோம்? வாய்ஸ் கேக்குது மேடம், இப்போ உங்க வாய்ஸ் கேக்குது. நீங்க கேளுங்க, கேள்வி கேளுங்க. அத பிரஸ் பண்ணுங்க. ஹலோ, நீங்க கேளுங்க மேம். ஒண்ணும் இல்ல டாக்டர் அருணா, உங்களோட நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் எல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு இது பண்ணிக்கோங்க, அனுப்பிடுங்க. ஓகே, just for that one day I called you. Can you hear me? Yes ma'am, I can hear you. Now can you hear me? Yes ma'am, yes ma'am. எனக்கு botany or ethnobotany related subjects if anybody is giving எனக்கு வந்து கொஞ்சம் forward பண்ணிடுங்க மெசேஜ். I have put it in that also in the box. Okay ma'am, sure. So all the best, congrats, and my congrats to the organizers also. And this is Pushpa, retired botany curator. Tell them also. Thank you madam. Thank you sir. Thank you sir. Have a good day. She's Dr. Pushpa, retired curator from Egmore Museum. Yeah. Sir. Very good, very good. Thank you very much sir. You organized very nicely and she has delivered a very nice lecture which is most probably applicable to all the people at the present stage. Thank Definitely. you and congrats to all sir. We'll meet in the next meeting. Thank you sir. Thank you ma'am. Thank you. திரு பாஸ்கர் அவர்கள் இப்பொழுது நன்றி உரை கூறலாம். திரு பாஸ்கர், இந்த இத வந்து அன்மியூட் பண்றது எப்படி பண்ணனும்னு கேக்குறேன். ஹலோ, கேக்குதா? நீங்க பேசுங்க பாஸ்கர், கேக்குது. அனைவருக்கும் வணக்கம். இந்த அறிவியல் உரைத்தொடர் 6 பங்கேற்ற அனைத்து பங்கேற்பாளர்கள் மற்றும் இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மருத்துவ தாவரங்களும் அதன் பயன்களும் என்கிற பயனளிக்கத்தக்க தலைப்பிலே சிறப்புரையினை சிறப்பாக நல்கிய மதுரை தியாகராயர் கல்லூரியின் துணை பேராசிரியர் முனைவர் ரா அருணா அவர்களுக்கும் அறிவியல் பலகை மற்றும்
விஞ்ஞான் பிரச்சார் சார்பாக நன்றிகளை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி. விளைநிலங்களில் இருந்து, வீட்டிற்கு அருகில், சாலையோரங்களில் இருந்து, கடைகளில் இருந்து, வீட்டின் சமையலறையில் இருந்து கிடைக்கப்பெறும் மருத்துவ தாவரங்களும் அதனை பயன்படுத்தும் முறைகளையும் பற்றி அழகாகவும் தெளிவாகவும் முனைவர் அருணா அவர்கள் எடுத்து கூறியுள்ளார்கள். அது மட்டுமல்ல, பங்கேற்பாளர்களின் அனைத்து கேள்விகளுக்கும் நல்ல முறையிலே விளக்கமான பதில்களையும் அவர்கள் அளித்துள்ளார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பளித்த அறிவியல் பலகைக்கும் என்னுடைய நன்றி. மற்றும் இதை நான் இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், என்னுடைய ப்ரொஃபசர்ஸ் நிறைய பேர் இப்ப கலந்துக்கிட்டீங்க, ஜெனரல் பப்ளிக் கலந்துக்கிட்டீங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். எல்லாரும் சேஃபா இருங்க, வீட்டுல இருங்க, கவனமா இருங்க. கொரோனாவுடைய தாக்குதல் உங்களை அடையாம இருக்கணும். சேஃபா இருங்க. தேங்க்யூ. நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. அப்புறம் நாளை காலை 10 மணிக்கு இந்திய விஞ்ஞானி ஜெகதீஷ் சந்திர போஸ் பற்றிய ஒரு உரை இருக்கிறது. அதை நிகழ்த்துபவர் ஆயிஷா திரு நடராஜன் அவர்கள். இந்த உரை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வாரம் ஒரு விஞ்ஞானி என்ற தலைப்பிலே நிகழ்த்தப்படும், சரியாக 10 மணிக்கு. எனவே அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அதே போல இந்த இன்னைக்கு கொடுத்த இந்த பிரசன்டேஷன் எல்லாமே உங்களுக்கு யூடியூப்லயும் கிடைக்கும். உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.